வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, இன்டியூஸ்மென்ட் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஆனா, உங்க ஸ்க்ரீன்ல வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்னு இருக்கும். நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. இன்டியூஸ்மென்ட் பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்துட்டு பார்க்க போறோம். ஆ அதனால இந்த வீடியோவ வந்து எதையும் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, இன்டியூஸ்மென்ட்ட பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள வந்துட்டு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறப்ப அது நம்மளுக்கு ரொம்ப சுலபமா நம்மளுக்கு வந்து புரியும். அதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். சரி. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன? அப்படின்னாச்சுன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸ்மார்ட் மணினா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸ்மார்ட் மணி அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, பெரிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, பேங்க்கு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸு, ரொம்ப பெரிய ஆட்கள். இவங்க கிட்ட இருக்கிற பணம். இவங்க கிட்ட இருக்கிற பணத்த தான் வந்து ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகே. அப்ப ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த பணத்த வச்சு அவங்க என்ன பண்றாங்க மார்க்கெட்ட அப்படின்றத பத்தி படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றது. அத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ, அதெல்லாம் நம்மளும் அப்படியே பண்ணோம்னா, பணத்த சம்பாரிக்கலாம். அவங்க விக்கிறப்ப விக்கணும், அவங்க வாங்குறப்ப வாங்கணும். இதுதான். இதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ, அதனால அந்த ஸ்மார்ட் மணிய அவங்க என்ன பண்றாங்க மார்க்கெட்ல அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறது தான், படிக்கிறது தான் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இப்ப புரிஞ்சுதுங்களா? ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே. இவங்க இந்த ஸ்மார்ட் மணிய வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்றாங்களா? அப்படின்னாச்சுன்னா, கிடையாது. இந்த மார்க்கெட்ட உருவாக்குறதே அவங்க தான். அவங்க நம்மள மாதிரி ஒ கொஞ்சம் பணத்த வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாக்க போய் வாங்குறது, ஒரு ஸ்டாக்க விக்கிறது. நம்ம மார்க்கெட் ஏற்கனவே இருக்கு அங்க. அந்த இருக்கிற மார்க்கெட்ல நம்ம போயிட்டு என்ன பண்றோம்? ஏதோ ஒண்ணு பண்றோம். வியாபாரம் பண்றோம். ஆனா ஸ்மார்ட் மணி அந்த மார்க்கெட்ட கிரியேட் பண்றதே அவங்க தான். அவங்க அந்த மார்க்கெட்ட கிரியேட் பண்ணி, அந்த மார்க்கெட்டுக்குள்ள எல்லாரும் வாங்கப்பா, வாங்க, எல்லாம் வாங்க, இங்க வாங்கலாம், விக்கலாம், வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டெய்லர்ஸ வந்துட்டு அவங்க வந்து உள்ள வந்து இழுப்பாங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள. அதனால இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஸ்மார்ட் மணின்றது வந்து ஏதோ நம்மள மாரி இதெல்லாம் கிடையாதுங்க. பணம் லட்ச கோடிகள்ல வந்து புரளக்கூடிய கையில இருக்கக்கூடிய இடம் அது. அவ்வளோ பெரிய நிறுவனங்கள், அவ்வளோ பெரிய ஆளுங்கள் அவங்க. ஸோ அவங்க வந்து மார்க்கெட்ட கிரியேட் பண்றாங்களே ஒழிய, மார்க்கெட்ட அவங்க வந்துட்டு மார்க்கெட்ல போயிட்டு அவங்க ட்ரேடு பண்ணல. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இதையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. இது எல்லாமே இன்டியூஸ்மென்ட்ட பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது அவங்களுக்கு என்னதான் வேணும்? ம். அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அவங்க அந்த பணத்த வச்சுக்கிட்டு என்னதான் பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க வந்து இப்ப ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக்ஸ வந்துட்டு வாங்கணும். ஸ்டாக்ஸ வந்துட்டு மார்க்க வாங்கணும். வாங்குறதுக்காக இப்ப நம்ம ஒரு கடையில பழைய பொருட்கள் எல்லாம் வாங்குற கடைன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க சென்னையிலலாம் உண்டு நெறையா. ஆ அந்த இதுல வந்துட்டு நீங்க போயிட்டு உங்க பழைய பொருளெல்லாம் குடுத்துருந்தீங்கன்னா, அவங்க அதுக்கு வந்து காசு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி அ நம்ம போயிட்டு ஒரு பொருட்கள வந்துட்டு ஒரு இடத்துல குடுக்கறதும் உண்டு. அப்ப வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு, அதுக்குன்னு கடைகள்லாம் இருக்கிற மாதிரி, இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னாச்சுன்னா, இவங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் வேணும். இவங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும். அப்ப வாங்கணும்னா, இவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம்லாம் வாங்குற மாரி இருக்காது. பெரிய பெரிய குவான்டிட்டியா வந்து இவங்களுக்கு வாங்கணும். அந்த குவான்டிட்டிய வாங்குறதுக்கு இவங்களுக்கு தேவை யாருன்னா, அந்த ஸ்டாக்ஸ வச்சிருக்கிறவங்க வந்து விக்கணும். அந்த ஸ்டாக்ஸ வச்சிருக்கவங்க வித்தா தான் இவங்க வந்துட்டு வாங்க முடியும். 2வது என்னன்னா, இவங்க ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய குவான்டிட்டியா ஸ்டாக்ஸ வந்து விக்கணும்னு நெனச்சாங்க அப்டின்னாச்சுன்னா, அத வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். அப்ப இவங்க விக்கணும்னு நெனைக்கிறப்ப,
இவங்க செல்லர். பையர் தேவை. இவங்க பை பண்ணணும்னு இவங்க பையரா இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்துட்டு செல்லர் தேவை. அப்ப மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த மார்க்கெட்டுக்குள்ள பையரையும் செல்லரையும் இவங்க உள்ள இழுப்பாங்க. உள்ள இழுத்து அந்த ஸ்லிப்பேஜ் இல்லாம அவங்க வாங்க நினைச்சதை வாங்குறதும், விற்க நினைச்சதை விற்கிறதும் தான் இவங்களுடைய நோக்கம். ஸ்லிப்பேஜ்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எவ்வளோ போட்டுக்கலாம், ஒரு தோராயமா நான் சிம்பிளா போடுறேன். ஆனா இந்த குவான்டிட்டினால அவங்க வாங்குறதெல்லாம் பெரிய குவான்டிட்டில வாங்குவாங்க. அஹ், ஒரு 1000 ஸ்டாக்ஸ் வந்து அவங்க வந்து வாங்கணும். யார் வந்து அவங்க வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப பை பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னாச்சுன்னா, இங்க வந்துட்டு அதை செல் பண்றவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தங்கிட்ட வந்து 100 இருக்கு. 100 ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்மள மாரி ரீட்டைலர். ஓகேங்களா? இந்த மாரி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர்ட்டயும் 100 100ன்னு இருக்கு. அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர்ட்ட வந்து அந்த ஸ்டாக்ஸ் இருக்கு. 10% வந்து அது இருக்கு. 10 பேர்ட்ட இருக்கு. அப்ப 10 இன்ட்டு 100 எவ்வளோ? 10 பேர்ட்ட ஒருத்தர்ட்டயும் 100 இருந்ததுன்னா, இது வந்து 1000 ஸ்டாக்ஸ் வந்துரும். சரி. இப்ப இந்த 1000 ஸ்டாக்ஸும் வந்து 10 பேர்ட்ட இருக்கு. ஆனா, இந்த 10 பேருனுடைய இன்டென்ஷன் வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, அத விக்கணுன்ற ஐடியா இல்ல அவங்களுக்கு. அத வந்துட்டு அவங்களுக்கு விக்கணும் அப்டின்ற ஒரு ஐடியா இல்ல. ஐடியா இல்லாதப்ப, இவங்க வந்துட்டு இந்த 1000 ஸ்டாக்க போய் எங்க போய் வாங்குவாங்க அவங்க? இவங்க கிட்ட பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் சொல்றது 1000ன்றது ஒரு ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன நம்பரா போடுறேன். அது அவங்க வந்து ஏகப்பட்ட பெரிய இதுல வந்து வாங்குவாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா செல் பண்றதுக்கு எவனும் ரெடியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்துட்டு ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி, அந்த ஸ்டாக்க வச்சிருக்கிறவங்கள விக்கிறதுக்கு வந்துட்டு இழுப்பாங்க மார்க்கெட்டுக்குள்ள. அத விக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்குள்ள வந்து இழுப்பாங்க. ஸோ, அதுக்காக இவங்க பண்ற வேலைக்கு பேரு தான் வந்து என்னன்னா, லிக்விடிட்டி இன்ஜினியரிங் அப்படின்றது. அதுக்கு பேரு தான் என்னது? லிக்விடிட்டி இன்ஜினியரிங்ன்றது. அந்த லிக்விடிட்டி இன்ஜினியரிங்ல அவங்க நெறைய வேல பண்ணுவாங்க அதுல. ஒரு வேல மட்டும் பண்ண மாட்டாங்க. அதுல ஒண்ணு தான் வந்து இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது. இப்ப இன்டியூஸ்மென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, தூண்டுறது. அவன் சும்மா தான் வச்சிருக்கான். அவன் 100 ஸ்டாக்க ஒருத்தனும் 100 ஸ்டாக்க வச்சுட்டு 10 பேர் சும்மா தான் உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு விக்கிறன்ற ஐடியாலாம் இல்ல. ஆனா, இவங்க அத விக்கிறதுக்காக, அவங்கள வந்து தூண்டுறதுக்காக எதையாவது வந்து செய்வாங்க. செஞ்சு அந்த மார்க்கெட்டுக்குள்ள இழுத்து அத வந்துட்டு வாங்கிக்குவாங்க. அதே போல தான் சப்போஸ் இன் கேஸ் இவங்களுக்கு 1000 ஸ்டாக் வந்துட்டு விக்கணும்னு வச்சுக்கங்க. வாங்குறதுக்கு ஆள் இல்ல அப்டின்னாச்சுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த வாங்குற ஆள உள்ள இழுப்பாங்க மார்க்கெட்டுக்குள்ள. அதுக்காக வந்து தூண்டுவாங்க. இது நீங்க இந்த சதுரங்க வேட்டைன்னு படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். சேம் அதுல என்ன நடக்குதோ அதே மாரி தான். ஒருத்தனுடைய ஆசைய வந்து தூண்டுறது. விக்கிறதுக்கு தூண்டுறது, இல்லாட்டினா வாங்குறதுக்கு தூண்டுறது. தூண்டி உள்ள மார்க்கெட்டுக்குள்ள இழுத்து, அவனுக்கு தேவையானத வாங்கணும்னா வாங்கிக்குவான், விக்கிறதுன்னா வித்துருவான். இத தான் வந்து பண்ணுவாங்க. இத தான் வந்து நம்ம இன்டியூஸ்மென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, இவங்களுக்குன்னு ஒரு லெவல் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரைஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த விலைக்கு தான் அவங்க வந்துட்டு விக்கணுன்ட்டு நினைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு, ஒரு ஸ்டாக்க வந்துட்டு இப்ப 100 1000 ஸ்டாக் வேணும். அவங்க வந்து விரும்புறது என்னன்னா, ஒரு ஸ்டாக் வந்து ரூ. 500க்கு விக்கணுன்ட்டு இருக்குது. இதான் வந்து அவங்களுடைய லெவல். அவங்க விக்கணும்னு நெனைக்கிற லெவல். ஸோ, அப்ப அவங்க விக்கணும்னு நெனைக்கிற லெவல்ல வந்துட்டு 500. 500ன்றப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆவரேஜா ஒரு கணக்கு போடுறாங்க. சரி 500ல இருந்து அ 550க்குள்ள நம்ம வந்துட்டு இத எல்லாத்தையும் வந்துட்டு வித்தரணும்னு நெனைக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸ வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ வந்துட்டு விக்கணும்னு நெனைக்கிறாங்க.
அப்ப இது வந்து இப்போ இந்த இது போட்டேன்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஒண்ணு போடுறேன். இதான் வந்து பீரிஷ் ஓபி. பீரிஷ் ஓபி. ஸோ அந்த பீரிஷ் ஓபியினுடைய இந்த இது வந்து என்னது? 500. இந்த லெவல் என்னது? 550 லெவல் இது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த அவங்க விக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ரியல் இன்டென்ஷன். ஆனா, அவங்க இத விக்கணும்னு நெனைக்கிறப்ப, அவங்க கிட்ட எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு? 1000 ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த 1000 ஸ்டாக்ஸ ம் இந்த லெவல்ல வந்து இந்த லெவல்ல வந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்களா? அப்டின்னாச்சுன்னா, ஆள் இல்ல. அதாவது அவங்க விரும்புற லெவல்ல ரூ. 500லேருந்து ரூ. 550க்குள்ள இந்த 1000 ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கு நபர்கள் இருக்கிறார்களா? பையர்ஸ் இருக்கிறாங்களா? அப்டின்னாச்சுன்னா, பையர்ஸ் வந்து இல்ல. ஸோ, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, அவங்க லிக்விடிட்டி இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் பண்ணி, அந்த பிரைஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். சரி இந்த லெவல்ல வந்துட்டு நம்ம விக்கணும்னு நெனைக்கிற ஸ்டாக்ஸ விக்கிறதுக்கு ஆட்கள் வந்து கிடையாது. அப்டின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ, அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, லிக்விடிட்டி இன்ஜினியரிங் அப்டின்றத செய்வாங்க. அது ஒரு நம்ம இன்ஜினியரிங் பண்ற மாரி அது. அதுல வந்துட்டு அதுல ஒரு இதுதான் இன்டியூஸ்மென்ட். அப்ப இன்டியூஸ்மென்ட் அப்டின்றது என்னன்னா, விலைய மார்க்கெட்ட ஏறுற மாரி அப்படியே அப்படி, இப்படி, அப்படி, இப்படின்னு ஏறுற மாரி ஏத்தி, 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 ஏத்தி கொண்டாந்துருவான் அந்த ரேஞ்சுக்கு. எந்த ரேஞ்சுக்கு? பீரிஷ் ஓபி வரைக்கும் கொண்டாந்துருவான். எல்லாரும் அப்படியே ஃபுல் ஸ்பிட்ச்டு இருப்பான். எல்லா ரீட்டெய்லர்ஸும் என்ன மைண்ட்ல இருப்பான்னா, புல்லிஷ் மார்க்கெட்ரா, அடிச்சுதுடா, நவுத்துதுடா, புல்லிஷ் மார்க்கெட்ரா, வாங்குவோன்டா, வாங்குவோன்டா, வாங்குவோன்டான்னுவான். ஒரு சைடு என்ன பண்ணுவான் அனலிஸ்ட், பெரிய பெரிய நிறுவனங்களுடைய அனலிஸ்ட் என்ன உட்காந்துட்டு என்ன பண்ணுவான், பை ஆன் டிப், பை ஆன் டிப்புன்னுவான். விலை குறைய குறைய வாங்குங்கன்னுவான். இவன் எதுக்கு சொல்றான், ஏது சொல்றான்றது நம்மளுக்கு தெரியாது. அப்ப எல்லாருடைய மைண்ட் செட்டும் என்ன ஆயிடும் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலா அந்த ஸ்டாக் வந்து வித்துட்டு இருக்கிறது வந்து ரூ. 400 வித்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. இங்க இருக்குன்னு வச்சுக்கங்க. ரூ. 400 இருக்குன்னு வச்சுக்கங்க. அது ஏறுதுடா, 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 ஏறுதுடான்னு சொல்லி இங்க கொண்டாந்துருவானோ விலைய. இங்க கொண்டாந்துட்டு, இந்த இடத்துல வந்த உடனே, அந்த பீரிஷ் ஓபி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரேஞ்ச் இந்த 500 டூ 550 அந்த ரேஞ்சில வந்த உடனே அப்படியே செல் பண்ணுவான் அத. அப்ப என்ன ஆகும் பிரைஸ் சர்ருன்னு இறங்கும். அதனால தான் பீரிஷ் ஓபிக்கு பிரைஸ் இப்படி போயிட்டு இப்படி வந்து இறங்குது. புரியுதுங்களா? இதையே வந்து புல்லிஷ் ஓபில என்ன ஆகும்? வாங்கணும்னு நினைப்பான். வாங்கணும்னு நினைக்கிறப்ப அவன் குறைஞ்ச விலையில வாங்கணும்னு நினைப்பான். அப்ப குறைஞ்ச விலையில வாங்கணும்னு நினைக்கிறப்ப மார்க்கெட் டவுன்றான்னு இறக்கிட்டே போவான் கீழ. கீழ இறக்கிட்டே போயி நெறைய கரெக்ட்டா இந்த இதுதான் வச்சுக்கங்க ஒரு இது. இதான் புல்லிஷ் ஓபி. இந்த இதுல தான் வந்து அவன் வாங்கணும்னு நெனைக்கிறான். இது வாங்கணும்னு நெனைக்கிற பிரைஸ் என்ன அப்டின்னாச்சுன்னா, 350, 300ன்னு வச்சுக்கங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து வாங்கணும்னு நெனைக்கிறான். ஆனா பிரைஸ வந்துட்டு அவன் எங்க நிக்குது அப்டின்னாச்சு, பிரைஸ் 500ல நிக்குதுன்னு வச்சுக்கங்க. அங்க அங்க இருந்து அப்படியே இறக்கி கொண்டாந்து இங்க வந்து வாங்குவான். இங்க வந்து வாங்குனவன் அவன் வாங்க ஆரம்பிச்ச உடனே பிரைஸ் ஏற ஆரம்பிச்சுரும். எல்லா ரீட்டெய்லரும் புல்லிஷ்ரா அப்டின்ட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சுருவான். ஸோ, இப்ப இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சரி அப்ப லிக்விடிட்டி இன்ஜினியரிங்னா என்ன அப்டின்னுச்சுன்னா, இந்த பிரைஸ ஏத்தி கொண்டு போறான் பார்த்தீங்களா, அந்த பீரிஷ் ஓபி வரைக்கும். அதேபோல பிரைஸ இறக்கி வந்து புல்லிஷ் ஓபி வரைக்கும் கொண்டு வரான் பார்த்தீங்களா, இந்த டெக்னிக்ஸ்ன்னு தான் வந்து லிக்விடிட்டி இன்ஜினியரிங் அப்டின்றது. அப்ப அவன் விரும்புற விலையில ஒரு பொருள வாங்குறதும், அவன் விரும்புற விலையில ஒரு பொருள விக்கிறதும் தான் அவனுடைய மெயின் எய்ம். ஸ்மார்ட் மனியினுடைய மெயின் எய்ம். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த லெவலுக்கு வந்துட்டு ரீட்டெய்லர்ஸினுடைய மைண்ட வந்து கொண்டு போவாங்க. ஒரு புல்லிஷ் மைண்ட் செட்டா கொண்டு போவாங்க. இல்ல ஒரு பீரிஷ் மைண்ட் செட்டா வந்துட்டு கொண்டு போவாங்க. அப்ப இந்த லெவல்ல வந்துட்டு அவங்களுக்கு எ அதாவது இந்த 500, 550 லெவல்ல வந்துட்டு அவங்களுக்கு விக்கிறதுக்கு வந்துட்டு
விக்கிறப்ப வாங்குறதுக்கு வந்து பையர்ஸ் இல்ல அப்படின்னாச்சுன்னா, அந்த பையர்ஸ வந்து அங்க கொண்டு வரணும். ஸோ அங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அத வந்துட்டு அவங்க வந்துட்டு விக்கணும். இதுதான் வந்து அவங்களுடைய எய்ம். இதுக்காக பண்றது தான் லிக்விடிட்டி இன்ஜினியரிங்ன்றது. இந்த லிக்விடிட்டி இன்ஜினியரிங்ல ஒரு பார்ட் அது ஒரு ஃபார்ம். ஒரு பார்ட் அப்படின்றது தான் இந்த இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது. அப்ப இன்டியூஸ்மென்ட்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது வந்துட்டு ஏதோ ஒரு ஜோன் கிடையாது. நான் உங்களுக்கு இன்னைக்கு சார்ட்ல கூட அந்த லைவ்ல கூட நான் ஒரு ஜோன் மாரி வந்து மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் மார்க் பண்ணனே ஒழிய, இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு மூவ் அது. அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஜோன் கிடையாது. அது வந்து ஒரு மூவ். அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்பால் மேட்ச்ல வந்துட்டு, இங்க இருந்து பால கொண்டு போய் அங்க கோல்ல அடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த பால மூவ் பண்ணி கொண்டு போறாங்க பார்த்தீங்களா? அப்ப அப்படி கொண்டு போவான். இப்படி நவுத்துற மாரி ஆக்ஷன் பண்ணிட்டு இப்படி அடிச்சுருவான். பின்னாடி அடிப்பான். இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்கலாம் ஃபுட்பால்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பிரைஸ வந்துட்டு அப்படி, இப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டே இருப்பான். கொண்டு போயிட்டே இருக்கிறப்ப, அந்த லிக்விடிட்டிய வந்து அவன் கிரியேட் பண்ணியே எல்லாத்தையும் வந்து அங்க கொண்டு வந்துருவான். அந்த பீரிஷ் ஓபிக்கு வந்து கொண்டு வந்துட்டு, அந்த இடத்துல வந்துட்டு அவன் வந்துட்டு செல் பண்ணுவான். ஸோ இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். பார்ப்போங்களா? உள்ள போவோம். இப்ப நம்ம டாபிக் உள்ள வந்துருவோம். சரி, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு நாலேட்ஜுக்காக. இப்ப நம்ம இன்டியூஸ்மென்ட்க்குள்ள டைரக்ட்டா போயிடுவோம். இப்ப நான் இதுல வந்துட்டு ஒரு டெஃபினேஷன் வந்து போட்டிருக்கிறேன். இன்டியூஸ்மென்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி இன்ஜினியரிங் designed to bring in fresh liquidity before smart money takes real entries from OB, FEG, etc. ஓகே. இப்ப இந்த இன்ஸ்டிடியூஷனல் இந்த ஸ்மார்ட் மணின்னு சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கங்க இனிமேட்டு. ஸ்மார்ட் மணி அப்படின்னாச்சுனால அந்த இன்ஸ்டிடியூஷனல். இந்த ஸ்மார்ட் மணி வந்துட்டு அவங்க எந்த ஜோன்ல வந்து விற்பாங்க, எந்த ஜோன்ல வந்துட்டு வாங்குவாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க ஓபில தான் அவங்க வந்து வாங்குறது, விற்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. புல்லிஷ் ஓபியா இருந்ததுன்னா, அந்த புல்லிஷ் ஓபில அவங்க வந்து வாங்குவாங்க. பீரிஷ் ஓபியா இருந்ததுன்னா, பேரிஷ் ஓபில வந்துட்டு அவங்க வந்துட்டு விற்பாங்க. அதே போல புல்லிஷ் எஃப்இஜியா இருந்ததுன்னா, அதுல வந்துட்டு அவங்க வாங்குவாங்க. பீரிஷ் எஃப்இஜியா இருந்ததுன்னா, அதுல வந்து அவங்க வந்து விற்பாங்க. ஸோ இத வந்து மனசுல வந்து வச்சுக்கங்க. இதுதான் அவங்க வந்து என்ட்ரி ஆகுற ஜோன். ஸோ இந்த ஜோன்ல தான் வந்து அவங்க என்ட்ரி ஆவாங்க. மத்த ஜோன்ல வந்துட்டு அவங்க என்ட்ரி ஆக மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க நினைக்கிற விலைக்கு வாங்கவோ, விக்கவோ முடியல அப்படின்னாச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த லிக்விடிட்டி ஃப்ரெஷ் லிக்விடிட்டிய வந்து அந்த ரியல் என்ட்ரி அவங்க ரியலா அவங்க விக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையானத ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கிராப் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப மொத்தமா விக்க முடியல. முடியாது. அது ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டமான ஒரு இதுதான். அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே அந்த பிரைஸுக்கு விக்கணும்ன்ட்டு நினைப்பாங்க. நினைச்சு அத வச்சு தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. ஆனா அந்த லெவல்ல வந்துட்டு அவங்களால வந்துட்டு ப கொண்டு வர முடியல அப்டின்னாச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வர வழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா விக்க பாப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு, அவங்க வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு அவங்க பெரிய குவான்டிட்டிய வந்துட்டு அவங்க ஜோன்ல வந்துட்டு வித்துருவாங்க. அத இப்ப ஒண்ணும் இல்ல. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னாச்சுன்னா, ஆ ஊர் ஊரா போயிட்டு இந்த பெட்ஷீட் இதெல்லாம் விப்பாங்க. பார்த்திருப்பீங்க. நார்த் இந்தியால இருந்து பெட்ஷீட்டு இந்த மாரி இந்த கம்பளி இதெல்லாம் எடுத்தாந்து விப்பாங்க. அவங்க ஒரு ஊர்ல விப்பாங்க. அந்த ஊர்ல அவ்வளோதான் விக்குது அப்டின்னாச்சுன்னா, அவங்க அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. அடுத்த ஊர்ல போயிட்டு அடுத்த ஊர்ல வந்து விப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு, இவங்க வந்துட்டு ஒரு இத விக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு பிரைஸ்ல வந்து விக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஹையர் லெவல்ல இருக்கு அந்த பிரைஸு. ஆனா அந்த பிரைஸ்ல வந்து அவங்க நெனைக்கிற விக்கிற அவங்க அவங்க விக்க நெனைக்கிற எல்லாத்தையுமே அந்த பிரைஸ்ல விக்க முடியாது அப்டின்றப்ப, அவங்க அந்த பிரைஸ் மேல ஏறி வருது பார்த்தீங்களா? அவங்க விக்கிற அது மேல பிரைஸ மேல கொண்டுட்டு வர்றப்பயே, அவங்க ஒவ்வொரு லெவல்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வித்துக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொரு லெவல்லயும் அவங்க வந்துட்டு விப்பாங்க. அந்த ஒவ்வொரு லெவல்லயும் எப்படி விப்பாங்க அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஏறுது, ஏறுது அப்டின்ற ஒரு இத வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஃபால்ஸா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணி அதுதான் வந்து இன்டியூஸ்மென்ட்ன்றது. அப்ப கிரியேட் பண்ணிட்டு, அந்த இதுல வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் விக்கிறத வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, வித்துருவாங்க. அப்ப என்ன பண்ணிடுவாங்க, வாங்குறவன் நம்ம வந்து வாங்கிடுவோம்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பீரிஷோபி வந்துட்டு மேல இருக்கு. அந்த மேல இருக்கு. அந்த இடத்துல தான் போயிட்டு அவங்க வந்துட்டு விக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அவங்க கீழ இருந்தே வந்துட்டு அத என்ன பண்ணுவாங்க, விக்க எடுப்பாங்க. அப்படியே வித்துக்கிட்டே வருவாங்க. இப்ப ஒரு சில பேரு அப்ப அதாவது வாங்கணும்னு நெனைக்கிறவன் தான் வந்துட்டு அத வந்து வாங்குவான். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இத நான் சொல்றத. இப்போ அவன் விக்கணும்னு நெனைச்சுட்டான். அவன் விக்கணும்னு நெனைச்சுட்டு அவன் வந்து விக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் நெனைக்கிற லெவல்ல எல்லாத்தையும் விக்க முடியாது அப்படின்றதால, அவன் கீழ இருந்தே விக்கிறத ஆரம்பிச்சுட்டான். ஆனா, மார்க்கெட்ல இருக்கிற ரீட்டெய்லர் எல்லாருமே வந்து வாங்குறான்களா அப்படின்னாச்சுன்னா, அப்படி கிடையாது. எல்லாருமே நம்ம போய் வாங்க நெனைப்போம். நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ரீட்டெய்லர்ஸ் வந்து ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க. பையர்ஸ் பை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டு ஆப்ஷனே எடுத்துக்குவோமே. ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன் வாங்குறதுக்குன்னு ஒருத்தர் பேர் இருப்போம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், சரி இது பிரைஸ் போயிட்டு இறங்கும்டா கீழ. அப்படி இறங்குறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு வந்துட்டு புட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதே மாரி வந்துட்டு ஷார்ட் செல்லர். ஷார்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பையர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. மார்க்கெட் எப்படியா இருந்தாலும் மேல போயிட்டு கீழ இறங்கும். அப்ப வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து வித்துருவோம். வித்த உடனே ஃபர்தரா மார்க்கெட் கீழ இறங்குறப்ப நல்லா இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி வாங்கிடுவோம். அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருப்பாங்க. இவங்க யாரு? ஷார்ட் செல்லர்ஸ். இப்ப பையர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரைஸ் வந்து இந்த லெவல்ல இருக்கு. சரி வாங்குவோம். இன்னும் கொஞ்சம் ஏறும். வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரவங்க. அது ஒரு குரூப். அது ஒரு குரூப் ஆஃப் ரீட்டெய்லர். இன்னொரு குரூப் ஆஃப் ரீட்டெய்லர் வந்து யாரு அப்படின்னாச்சுன்னா, ஷார்ட் செல்லர்ஸ். இப்ப இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இன்டியூஸ்மென்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லெவல்ல கொண்டு போயிட்டு பிரைஸ வந்து நிறுத்திக்குவான். ஒரு லெவல்ல கொண்டு போய் பிரைஸ வந்து நிறுத்திட்டு, அந்த லெவல்ல வந்துட்டு ஈக்குவலா ஒரே ரேஞ்சிலேயே வந்து பிரைஸ மூவ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஒரே ரேஞ்சில வந்துட்டு பிரைஸ மூவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, 2 விதமா வரும். ஒரு ஒரு இடத்துல என்ன ஆகும்னா, சடனா அந்த அவங்க ஒரு லெவல்லயே வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த லெவல்லயே இத நான் உங்களுக்கு சார்ட்ல வந்து பின்னாடி காட்டுறேன் நானு. இந்த லெவல்லயே வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறப்ப, அந்த லெவல தாண்டி மேல வந்துட்டு சரக்குன்னு பிரைஸ் இப்டி ஏறும். ஏறுன உடனே பையர் என்ன பண்ணுவான் டக்குன்ட்டு, பை பண்றவன் டக்குன்ட்டு உடனே என்ன பண்ணுவான், சரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது, பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணிடுவான். ஓகேங்களா? அப்ப அவன் விக்கணும்னு நெனச்சவன், சரி இப்ப அவன் கொஞ்சம் வித்துட்டான் அவன். யாரு? ஸ்மார்ட் மணி வந்து கொஞ்சம் வித்துட்டாங்க. இந்த செல்லர் வந்து இவனும் இல்ல விக்கணும்னு நெனைக்கிறான், அவனுக்கு போட்டியா. அப்ப என்ன பண்ணுவான்னா, இந்த இந்த சேமா வந்துட்டே இருந்தது பாத்தீங்களா? பிரைஸ் லெவலு எல்லா கேண்டிலும் ஒரே லெவல்ல. இவன் என்ன பண்ணுவான்னா, பிரைஸ கீழ வந்துட்டு இறக்குவான். சரக்குன்னு கீழ வந்து இறங்கும் பிரைஸ். இறங்குன உடனே ஷார்ட் செல்லர் என்ன பண்ணுவான், பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நம்ம ஷார்ட் செல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் செல் பண்ணிடுவான். செல் பண்ணிட்டு இவன் வந்து என்ன பண்ணுவான், அதுக்கு மேல கொஞ்சம் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டுருவான். ஸ்டாப் லாஸ்ன்றது என்ன? ஷார்ட் செல்லர் வந்து செல் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பை ஆர்டர். நல்லா பாருங்க பை ஆர்டர். அப்ப என்ன பண்ணுவான்னா, அந்த பை ஆர்டர்ல வந்து ஸ்மார்ட் மணி வித்துருவான். திருப்பி பிரைஸ மேல ஏத்தி. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது வந்து, இவங்க ஒவ்வொரு லெவல்லயும் வந்து பிரைஸ மூவ் பண்ணி அப்படி அவங்களுக்கு தேவையான அந்த இத வந்து விக்கிறதுக்குரிய எல்லா இதையும் பண்ணுவான். பையர்ஸையும் வாங்குவான். ஆக்சுவலா செல்லருக்கு வந்து வாங்கணுன்ற ஐடியாவே இல்ல. ஆனா அவன வந்து வாங்க வச்சுட்டான் பாருங்க. அவன வாங்க வச்சு அவன் இத வந்து வித்துட்டு போயிடுவான். ஸோ அப்ப வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது ஒரு ஜோன் கிடையாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டு சொல்ற ஒரு குறிப்பிட்ட ஜோன் கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு மூவ்மெண்ட் பிரைஸினுடைய ஒரு மூவ்மெண்ட். அந்த பிரைஸினுடைய ஒரு மூவ்மெண்ட்ல உங்கள வந்து ஏமாத்துவான். அது மேல போற மாரி காட்டுவான், பை பண்ண வைப்பான், ஸ்டாப் லாஸ்ல திருப்பி இறக்கி ஸ்டாப் லாஸ்ல இடிக்கும். அதே மாரி கீழ இறங்குற மாரி கொண்டு போய் மேல கொண்டு போறது. இந்த மாதிரி நெறைய வித்தைகள்லாம் காட்டி மேல கொண்டு போயிட்டு அவன் ஃபைனலா அந்த ஆர்டர் பிளாக் வருது பாத்தீங்களா? அந்த ஆர்டர் பிளாக் பார்த்த உடனே அவனுடைய ரியலான முகத்த காட்டுவான் அப்பதான். அப்பதான் எல்லாத்தையும் அவன் ரியலாவே விக்க ஆரம்பிப்பான். அதுவரைக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டே வருவான். வித்துக்கிட்டே வந்து கொண்டு போவான். சரி, ஓகே. இப்ப இன்டியூஸ்மென்ட்னா என்ன அப்படின்னாச்சுன்னா,
இந்த பிரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அந்த வித்தைய வந்து அவன் காட்டுறப்ப நம்ம அவசரப்பட்டு எதையும் பொசிஷனையும் எடுத்துடக்கூடாது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அந்த ஜோன் மாரி ஒரு படத்துல போட்டு இன்டியூஸ்மென்ட் ஜோன் அப்படின்னு போட்டு அதுல வந்துட்டு நீங்க எதையும் வாங்காதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னது வந்து அதனால தான். ஏன்னா இது வந்து ஒரு ஜோன் மாரி போட்டு ஒரு இது இல்ல. அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த இன்டியூஸ்மென்ட் ஜோனை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே நான் இருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க லைவ்ல இருந்தவங்களுக்கு தெரியும் நான் இது. அந்த இன்டியூஸ்மென்ட் ஜோனையும் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். ஆக்சுவலா அது வந்து ஒரு இன்டியூஸ்மென்ட் ஜோனே கிடையாது. அது இன்டியூஸ்மென்ட் ஜோனுன்னு சொல்றதே வந்து ஒரு தவறான ஒரு இது. இருந்தாலும் ஒரு பேசிக்கா ஒரு விஷயத்த சொல்றப்ப, அத வச்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சுதுன்ற ஒரு நினைப்பு வந்து நமக்குள்ள வந்துரும். நம்மளே புதுசா ஒரு விஷயத்த போய் கத்துக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அது உங்களுக்குன்னு இல்ல எனக்கும் தான். அ புதுசா ஒரு விஷயத்த நான் கத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அப்பதான் வந்து ஏபிசிடியே படிப்பேன். அதுக்குள்ள எனக்கு எல்லாமே தெரியும்டா இங்கிலீஷ்லன்ற மாரி ஆயிடும். அப்பதான் 1 டூ 1, 2, 3யே படிப்பேன். அதுக்குள்ள எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தெரியுன்ற ஒரு நினைப்பு வந்துரும். ஸோ அந்த மாரி நினைப்பு வந்துட்டு நான் போய் ஏதாவது தப்பு பண்ணிடுவேன். பெரிய பெரிய தப்பா. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னாச்சுன்னா, நெறைய விஷயம் இருக்கு அதுல. ஆனா, நீங்க நானு இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க. நீங்க உடனே எதையாவது ஒண்ண புரிஞ்சுகிட்டு அதுல ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றதால தான், நான் ஜோன் மாரி மார்க் பண்ணி இதுல எதுவும் பை பண்ணாதீங்க அப்படின்றது மொட்டையா. இப்ப ஏன், எதுக்கு அப்படின்றது வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு சொல்றது கிடையாது. இந்த ஜோன வந்து மார்க் பண்ணிட்டு, இந்த ஜோன்ல வந்துட்டு நீங்க வந்து எதுவுமே பண்ணாதீங்க. இது வந்து ரூல் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உங்க இத வந்து கைய வந்து கட்டி போட்டுறது. ஸோ அது ஏன்னா, நீங்க போய் லாஸ்ட்ல போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக. ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த இன்டிஸ்மென்ட் அப்படின்றது ஜோன் கிடையாது. அது வந்து ஒரு மூவ், பிரைஸ் மூவ். ஸ்மார்ட் மனி வந்து எப்படி பிரைஸ வந்து மூவ் பண்றாங்க, எப்படி ட்ராப் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இதுல வந்துட்டு டீடைல்டா சார்ட்ட வச்சு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. நம்ம இப்ப சார்ட்டுக்குள்ள போவோம். சார்ட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இத நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. இன்டியூஸ்மென்ட் இஸ் நாட் வேர் தே என்டர். ஸ்மார்ட் மணி இன்டியூஸ்மென்ட் அப்படின்னாச்சுன்னா, அவங்க ஸ்மார்ட் மணி வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒண்ண விக்கிறாங்களா, இல்ல வாங்குறாங்களா அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. அவங்க அங்க வாங்கவும் இல்ல, விக்கவும் இல்ல. அவங்க பண்றது வந்து ஒரு ஏமாத்து வேலைய பண்றாங்க. ஆக்சுவலா அந்த இன்டியூஸ்மென்ட்ன்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, அவங்க வந்து பிரிப்பேர் பண்றாங்க. அவங்க மொத்தமா ஒரு இடத்துல ஒரு மொத்தமா விக்க போறாங்க. இல்ல மொத்தமா வாங்க போறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த மார்க்கெட்ட வந்துட்டு அவங்க வந்து டிசைன் பண்ணி பிரிப்பேர் பண்றாங்க அந்த மார்க்கெட்ட. நம்ம ரீட்டெய்லருடைய மைண்ட் செட் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது. அப்ப இன்டியூஸ்மென்ட்ல வந்துட்டு அவங்க எதையுமே வாங்கல, விக்கல. அவங்க வந்து பிரிப்பேர் பண்றாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வந்து விக்க நினைக்கிறத வாங்குறதுக்காக பையர்ஸ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல விக்கணும்ன்ட்டு வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா, விக்கிறதுக்காக ரீட்டெயில் செல்லர்ஸ வந்துட்டு பிரிப்பேர் பண்றது. இதுதான் வந்து இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது. சரி, இப்ப நம்ம சார்ட்டுக்குள்ள போயிடுவோம். இப்ப நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியினுடைய டே சார்ட். டே சார்ட்ட வந்து நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மேல இருந்து வரணும். அதாவது வந்து ஈகிள் வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கழுகு பார்வைன்ட்டு. மேல இருந்து நம்ம வந்து பார்க்கிறப்ப நம்மளுக்கு எல்லாம் கிளியரா தெரியும். அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம்க்கு வரணும். ஸோ, அப்ப ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம்க்கு வரணும். இதுதான் வந்து பிரின்சிபல். அப்படி வரப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பிராடான ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மார்க்கெட் வந்து என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ, அதுக்காக தான் வந்து இப்ப நான் வந்து டே சார்ட்ட வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே. இதுல வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹைய வந்து மார்க் பண்ண போறோம். இத மார்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு சொல்றேன் நானு. ஆ நம்ம ஃபினான்ஷியல் இயர் நம்மளுக்கு இயர் வந்து 90 1 வருஷம். 1 வருஷத்துல வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர வந்து 4 குவார்ட்டரா வந்து பிரிப்பாங்க.
4 குவார்ட்டரா பிரிச்சு ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா கம்பெனிஸும். ஸோ அது எத குறிக்குது அப்டின்னாச்சுன்னா, அப்ப 4 குவார்ட்டர் அப்டின்னாச்சுன்னா, நீங்க 12 மாசத்த 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, ஒரு குவார்ட்டருக்கு 3 மாசம் வந்து வரும். 3 12 மாசம். அப்போ 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு கம்பெனியும் அந்த 3 மாச ஏர்னிங் ரிசல்ட்ட வந்துட்டு அனவுன்ஸ் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன நடக்குது அப்டின்னாச்சுன்னா, கம்பெனிஸ்ல 3 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசம் ஒரு வாட்டி அவங்களுடைய பினான்சியல் ரிப்போர்ட் ரெடி பண்றப்ப, அவங்க கம்பெனியினுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ பொறுத்து அத வந்து ஒரு அசஸ்மென்ட் வந்து பண்ணுவாங்க. சில அட்ஜஸ்ட்மென்ட் வந்துட்டு கம்பெனிக்குள்ள வந்து நடக்கும். ஸோ அப்படின்றது வந்து அப்போ 90 டேஸ் ரிப்போர்ட் 90 டேஸ்ல என்ன நடந்தது அப்படின்றத வச்சு அந்த ரிசல்ட் வரும். அதனால வந்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு என்னென்ன அட்ஜஸ்ட்மென்ட் ஃபினான்ஷியலா பண்ணணுமோ, இதெல்லாம் வந்துட்டு எல்லா கம்பெனிஸும் வந்து அவங்களுக்குள்ள எடுப்பாங்க. ஒரு அசஸ்மென்ட்ன்னு எடுப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம எ நம்ம இந்த ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை வந்து கால்குலேட் பண்றது எப்படி பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த டே சார்ட்ல வந்துட்டு இப்ப கடைசியா இருக்கிற கேண்டில் வந்து ஒரு கேண்டில் வந்து 1 நாள் கணக்கு. ஸோ 1 நாள் கணக்கு அப்படின்றப்ப, நம்மளுக்கு வந்துட்டு நம்ம எத எடுத்துக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம கேலண்டர் இயர்ஸே வந்து எடுத்துக்குவோம் நம்ம. ஆ கேலண்டர் டேஸ் அப்படின்னாச்சுன்னா, நம்ம சனி, ஞாயிறு எல்லாத்தையும் சேர்த்து தான் கணக்குல வரும். ஸோ அப்படி எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு இந்த இப்ப நடந்துட்டு இருக்கிற குவார்ட்டர் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னாச்சுன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிற குவார்ட்டர் ஆரம்பிச்சது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஏப்ரல் 1ல இருந்து கணக்கு பண்ணிக்குவோம். ஏப்ரல் 1ல இருந்து இன்னைய டேட் வந்து மே 24. ஸோ அப்ப இந்த மாசம் ஒரு 24 நாளு. ஆ போன மாசம் ஏப்ரல்ல ஒரு 30 நாளு. 30, 24ம் வந்து நம்மளுக்கு என்ன வருது கணக்கு? ஆ 30, 24 54 நாள் கணக்கு வரும். ஸோ அப்ப ஒரு 54 கேண்டில் வந்து பின்னாடி போயி, அதுல இருந்து அத வந்து ஒரு கட் ஆஃப்பா வச்சுக்கிட்டு, அதுக்கு அப்புறமா அந்த 54 கேண்டிலுக்கு பின்னாடி போணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இதுலருந்து இப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, 1, 2, 3ன்னு இப்படியே கவுண்ட் பண்ணி 54 வரைக்கும் வந்து 54ஓட நிறுத்திக்கணும். நிறுத்திக்கிட்டு இந்த 54க்குள்ள எது ஹையா இருக்கு, எது லோவா இருக்கு அப்படின்றத வந்துட்டு மார்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அதுக்கு வந்துட்டு நான் ஒரு இண்டிகேட்டர் வந்து பர்சனலா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த இண்டிகேட்டர வந்து வச்சு நான் இப்ப மார்க் பண்ண போறேன். ஆ இத வந்து நான் பப்ளிஷ் பண்றேன் நானு. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்க, ஆ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப அந்த இத வந்து இது பண்றேன். நானு டெக்னிக்கல் பர்சனல் போறேன். பர்சனல் போயிட்டு மேத் பை தாமஸ் ஸ்விங் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு. அந்த இண்டிகேட்டர் அதான் பேரு. அத வந்து நான் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்ப பண்ண உடனே இது வந்துருச்சு இது. ஆனா நான் இன்னும் டேட் வந்து செட் பண்ணல. அப்ப நான் இதுல போயிட்டு, இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு, கிளிக் பண்ண உடனே எனக்கு லுக் பேக் பீரியட்ன்னு வருது பாருங்க. அந்த லுக் பேக் பீரியட நான் என்ன பண்ண போறேன் நானு, 54ஆ மாத்தப் போறேன். இது எக்ஸ்டெண்ட் லைன் பை என் பார்ஸ்ன்றது அந்த லைன் வந்து லென்த் எவ்வளவு தூரம் இருக்கணுன்றதுக்காக அது ஒரு மேட்டர் கிடையாது. நீங்க இந்த லுக் பேக் பீரியட் மட்டும் நான் வந்து 54ஆ இது பண்ணிட்டு ஓகே குடுத்துர்றேன். ஓகே குடுத்த உடனே 54க்கு வந்து வந்துருச்சு. இப்ப இந்த 54 நாட்குள்ள எது வந்து ஹையா இருக்கு, எது லோவா இருக்கு அப்படின்றத வந்து மார்க் பண்ணிடுச்சு. அ ஹை வந்து எவ்வளோன்னா 25,116 இந்த இது கேண்டில். ஹை வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல வந்திருக்கு ஹையி. லோ வந்து இங்க வந்திருக்கு. இந்த இது வந்து லோ வந்திருக்கு. மிடில் வந்து இந்த இடம் வந்து மிடில். இந்த இடத்துல வந்துட்டு மிடில் வந்து இருக்கு. ஸோ ஓகே. இப்ப இத நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. என்னடா இது? ம். ஓகே. ம். ஸோ, இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு ஹை, லோ வந்துட்டு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்ப மார்க் பண்ண பின்னாடி, இப்ப நம்ம வந்துட்டு இந்த மிடில்ல இருந்துட்டு, மேல இருக்கிற ஹை வரைக்கும் உள்ள அந்த ஏரியாவ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னாச்சுன்னா,
பிரீமியம் ஜோன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த பிரீமியம் ஜோன் அப்படின்னா என்னன்னா, இன்ஸ்டிடியூஷன் வந்து செல்லிங் பண்றது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செல் பண்ணுவாங்க. அவங்க பை பண்ண மாட்டாங்க. செல் பண்ணுவாங்க. அவங்களுடைய மேஜர் இன்டென்ஷன் வந்துட்டு செல் பண்றது தான். ஏன்னா, அது வந்து பிரைஸ் வந்து ஹையா இருக்கிற ஏரியா எ வே எ ஜோன் அது. ஸோ, அதனால இந்த மிடில் லைனுக்கு மேல இருக்கிறதுல வந்து அவங்க செல் பண்ணுவாங்க. மிடில் லைனுக்கு கீழ அந்த ஸ்விங் லோ வரைக்கும் இருக்கிறது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அதையும் நான் இங்க உங்களுக்கு டைப் பண்ணி குடுத்துடுறேன். இது வந்து சாரி. ம். என்னென்னமோ வருது. இருங்க ஒரு நிமிஷம். டெக்ஸ்ட்ட தான் கிளிக் பண்றேன். ஓகே வந்துருச்சு. ஓகே. இது பிரீமியம் ஜோன். அதுவே இது வந்து கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி கீழ வந்து அத கொண்டு வந்துர்றேன். இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது வந்து டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ஜோன். ஓகே. ஸோ இத இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு பிரீமியம் ஜோனு, டிஸ்கவுண்ட் ஜோன் அப்படின்றத வந்துட்டு நானு இப்போ பிரிச்சாச்சு. நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. நம்ம இப்ப பார்க்க போறது வந்து நம்ம இன்டியூஸ்மென்ட்ட பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்டியூஸ்மென்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இத ஒன் பை ஒன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன் நான். ஸோ இப்ப வந்துட்டு ஓகே. அடுத்தது வந்து இன்னொன்னு என்னன்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து கிங்கு. ஸ்மார்ட் மனி கான்செப்ட்லயே கிங் யார் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்துட்டு நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே இண்டிகேட்டர் இருக்கு. அது நம்ம போட்ட இண்டிகேட்டர் இருக்கு. அந்த இண்டிகேட்டர வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதோ இருக்கு பாருங்க. மேத் பை தாமஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்டின்ட்டு. அத வந்து நான் இது பண்ணிட்டேன். ஓகே. இப்ப மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்துட்டு நானு போட்டுட்டேன் நானு. ஸோ, இப்ப மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் என்ன இருக்கு அப்டின்னாச்சுன்னா, அ ஹையர் ஹையர் ஹை அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இது வந்து அ அ புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு இது வந்து இருக்கு. ஆனா பிரைஸ் வந்து இங்க கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ, இது என்ன அப்டின்னாச்சுன்னா, இப்ப இதுக்கு அடுத்தது வந்து என்னவா வரும் அப்டின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ, இதுவரைக்கும் லாஸ்ட்டா வந்தது வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்டின்னாச்சுன்னா, அது ஒரு புல்லிஷ் இத வந்துட்டு காட்டுது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு இத வந்துட்டு காட்டுறேன். ஒரு சாம்பிள. நல்லா பார்த்துக்கங்க. இந்த இது வந்து லாஸ்ட்டா இருக்கிறது வந்து இந்த இது HH. அது ஹையர் ஹை BOS பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். BOS அப்டின்னாச்சுன்னா, ட்ரெண்ட் கன்டினியூஷன். அதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் கன்டினியூஷன். முன்னாடி என்ன ட்ரெண்ட் இருந்தது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வந்து மாறி இருக்கு. இங்க வந்து பியரிஷ்ல இருந்தது பாருங்க. இந்த கீழ இருக்குது பாருங்க. எ லோயர் எல்எல்னா லோயர் லோ. லோயர் லோ வந்து உங்களுக்கு வந்துட்டு பியரிஷ்ல இருந்திருக்கு. ஆனா இங்க வந்துட்டு புல்லிஷ்க்கு வந்து அது வந்து மாறியிருக்கு. அந்த புல்லிஷ்க்கு மாறுனது தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்டின்னாச்சுன்னா, கன்டின்யூ ஆயி இங்க இதுவரைக்கும் வந்து கன்டின்யூ ஆயி இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிறப்ப, இத வந்து நம்ம வந்துட்டு புல்லிஷ் அப்டின்ட்டு தான் வந்து நம்ம சொல்றோம். ஆனா, இதுக்கு அப்புறமா இது என்ன நடக்க போகுது அப்டின்றது தெரியாது. இது வந்து ரிவர்ஸ் ஆகுற மாரி தெரியுது. அப்ப இதுதான் கடைசி புல்லிஷா அப்டின்றதும் நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இந்த மாரி நடந்திருக்கான்னு பாருங்க. அப்டியே நவுத்திட்டே வரோம் பாருங்க. இது நல்லா பாத்துங்க. இங்க வந்து HH சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். HH ஆ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த கேண்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இந்த நாள் யாரையும் மறக்க முடியாது. இருக்கிறதுலயே உச்சத்துக்கு போன நாள். 20 என்ன இதுல போச்சு அது? ஆ 26,205க்கு போச்சு அது. சாரி. ஆ 26,277க்கு போச்சு.
26,277க்கு போனா நிஃப்டி போனது ஹையஸ்ட் 4. அன்னைக்கு வந்து என்ன வந்திருக்கு உங்களுக்கு? HH பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். அதே இது இருக்குங்களா? HH பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். அதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் வந்திருக்கு உங்களுக்கு? HH சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க HH சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே இறங்கிடுச்சு. எல்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ இத வச்சு தான் நான் வந்து சொன்னேன் நானு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது வந்து கன்டின்யூ ஆகுமா? ஆனா இறங்குமா? அப்படின்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் இறங்கியிருக்கு. அதனால தான் வந்து நான் இந்த இத வந்து சொல்றேன். ஓகே. அத விட்டுருவோம். இப்ப நம்ம வந்துட்டு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர வந்துட்டு நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்? ஆர்டர் பிளாக்க வந்துட்டு மார்க் பண்ணுவோம். இப்ப ஏற்கனவே பிரைஸ் வந்து எந்த ஜோன்ல இருக்கு? பிரீமியம் ஜோன்ல வந்துட்டு பிரைஸ் இருக்கு. அப்ப பிரைஸ் வந்து பிரீமியம் ஜோன் அப்டின்னாச்சுன்னா, இன்ஸ்டிடியூஷன் வந்து செல்லிங் பண்ற ஜோன் அது. அவங்க வந்து செல் பண்ற ஜோன். அதுல வந்துட்டு அவங்க வந்து பை பண்ண மாட்டாங்க. செல் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்மார்ட் மனி கான்செப்ட் பிரகாரம் என்ன இன்ஸ்டிடியூஷனல் ஸ்மார்ட் மனி என்ன பண்றாங்களோ, அத நம்மளும் பண்ணணும். அவங்க வித்தாங்கன்னா நம்மளும் விக்கணும். அவங்க வாங்குனாங்கன்னா நம்மளும் வாங்கணும். அப்பதான் வந்து மார்க்கெட்டோட நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுதான் மார்க்கெட்டோட டிராவல் பண்றதுன்றது. இப்ப அந்த பிரீமியம் ஜோன்ல வந்துட்டு அவங்க வந்து செல்லிங் பண்றதால, நம்ம வந்து பையிங்க பத்தி யோசிக்கக் கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆர்டர் பிளாக்க வந்துட்டு மார்க் பண்ணுவோம். இப்ப அந்த ஆர்டர் பிளாக்க மார்க் பண்றதும் நான் வந்து இண்டிகேட்டர யூஸ் பண்றேன். இதுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் நான் ஒரு இண்டிகேட்டர் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் போட்டத விட எனக்கு ஒரு பெட்டரான ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்தேன் நானு. அத வந்து யூஸ் பண்றேன். அத ஃபேவரைட்ஸ்ல வச்சிருக்கிறேன் நானு. அது என்ன அப்டின்னாச்சுன்னா, ஆர்டர் பிளாக் இதோ இருக்கு பாருங்க. இந்த இது ஆர்டர் பிளாக்கு டிடெக்டர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆர்டர் பிளாக் டிடெக்டர் லக்ஸ் ஆல்கோன்னு இருக்குல்ல. இத வந்து நான் யூஸ் பண்றேன். அத வந்து நானு இது பண்ணிட்டேன். ஓகே. நீங்களும் வேணா அத யூஸ் பண்ணுங்க. நல்ல இண்டிகேட்டர். அருமையான இண்டிகேட்டர். ஆ இவுங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட். இப்ப எப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு கேண்டில் வந்து ஃபுல்லா மார்க் பண்ணுவோம். அவங்க கேண்டில் வந்துட்டு பாதி மார்க் பண்ணுவாங்க. பேரிஷ் ஓபியா இருந்ததுன்னா, அப்பர் பார்ட் ஒரு கேண்டிலினுடைய மேல் பாகத்துல பாதிய மட்டும் மார்க் அதே வந்து புல்லிஷ் ஓபியா இருந்ததுன்னா, ஒரு கேண்டிலினுடைய லோயர்ல வந்துட்டு பாதி பார்ட்ட மட்டும் மார்க் பண்ணுவாங்க ஓபியா. அந்த இதுதான். இப்ப இது மார்க் பண்ணது வந்துருச்சு. இப்ப இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்துட்டு ஆ பேரிஷ் ஓபி. இதுவும் வந்து கிரீன் கலர்ல இருக்கிறது புல்லிஷ் ஓபி. இதுக்கு அடுத்ததா வந்துட்டு இங்க 2 இது ஆயிருக்கு. ஒரு ஓபி வந்து இங்க இருந்து வருது அது. இதுல இருந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு ஓபி வந்து இங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மாரி இப்போ ஓபி வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வந்து இது உங்களுக்கு ஓவர்லாப் இருந்ததுன்னா, அந்த இடம் வந்து பிரேக் பண்றதுன்றது வந்து அவ்வளோ இது கிடையாது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஜோன். அதனால வந்து பிரைஸ வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வந்துட்டு அது கீழலாம் உடைச்சுக்கிட்டு முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஜோன் அது. அந்த ஜோன் வந்து எந்த லெவல்ல இருக்கு நம்மளுக்கு அப்படின்னாச்சுன்னா, இதுல இருந்து இதுலயே வச்சு பார்ப்போம். எந்த இடத்துல இருக்கு அப்படின்னாச்சுன்னா, தோராயமான 22,236ல இருக்கு. 22,000 நம்ம இப்ப 24,000ல இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் 2,500 பாயிண்ட் கிட்ட கீழ போனோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இருக்கு. இதான் வந்து மேஜரான சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஆ புல்லிஷ் ஓபி இருக்கு. அது வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னாச்சுன்னா, 23,590ல இருக்கு. ஓகே. சரி. இப்ப நம்ம வந்து ப பிரைஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பேரிஷ் ஓபில வந்து இருக்கு. இது வந்து செல்லர் ஜோனு. பிரீமியம் பிரீமியம் ஜோன்ல வந்து இருக்கு. ஏன்னா, இந்த பிரீமியம் ஜோன்ல வந்துட்டு இந்த பிரீமியம் ஜோன்ல வந்துட்டு இப்ப பிரைஸ் வந்து இருக்கு. என்ன லாஸ்ட்டா குளோஸ் ஆனது வந்து 24,853ல குளோஸ் ஆயிருக்கு. அது இல்லாம ஆர்டர் பிளாக்குக்கு உள்ள இருக்கு. இன்னும் ஆர்டர் பிளாக்க வந்து அது வெளியில வந்துருக்கு. வந்துட்டு திருப்பி உள்ள போயிருக்கு. உள்ள வந்து இருக்கு. ஸோ அப்ப வந்து அது எங்க இருக்கு அப்டின்னாச்சுன்னா, இன்ஸ்டிடியூஷன் வந்து பண்றாங்கல்ல. செல் பண்ற ஜோன்ல தான் வந்துட்டு பிரைஸ் வந்து இப்ப இருக்கு.
ஸோ, அதனால வந்துட்டு, இப்ப வந்துட்டு அது வந்து பை பண்றா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே நமக்குள்ள வரக்கூடாது. அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு செல்லர் ஏரியா. அப்ப நம்ம என்ன அஸ்யூம் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த பிரைஸ் இதிலிருந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கி, இந்த புல்லிஷ் ஓபிக்கு வந்து வரும். வந்துட்டு ரிட்டர்ன் ஆகியும் போலாம். இல்ல இந்த புல்லிஷ் ஓபிய பிரேக் பண்ணி, அடுத்த இருக்கிற மேஜரான இந்த சப்போர்ட்க்கு வந்து பிரைஸ் வந்து கீழயும் வந்து இறங்கலாம். இதுதான் வந்து நம்ம நம்ம இப்ப நம்ம வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா வந்து இருக்கு. சரி. இப்ப இது எல்லாம் வந்துட்டு பார்த்தாச்சு. இப்ப நம்மளுடைய மைண்ட்ல வந்து என்ன இது பண்ணியிருக்கிறோம், பிரைஸ் வந்து பிரீமியம் ஜோன்ல அதுவும் பியரிஷ் ஆர்டர் பிளாக்ல இருக்கு. அது வந்து இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ற இடம். ஸோ இந்த பிரீமியம் ஜோனே செல் பண்ற இடம் தான். ஆனா, அதுல ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்றப்ப, அந்த ஆர்டர் பிளாக் தான் வந்து மெயினா அவங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து செல் பண்ற இடமே. அதுதான் அவங்களுடைய மெயினா வந்து செல் பண்ற இடமே. அந்த இடத்துல வந்து பிரைஸ் இருக்கிறதால, செல்லிங் தான் அங்க நடக்கும். அதனால வந்துட்டு பிரைஸ் வந்து ஃபர்தரா வந்து கீழ வரும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து வரோம். இப்ப வந்த பின்னாடி நம்ம இந்த இதுல வந்து என்னென்ன மாதிரி ஒரு ட்ராப் நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அப்ப பிரைஸ் கீழ தானே இறங்கிட்டு போணும் அப்படின்னுச்சுன்னா, அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கணும். நல்ல விலைக்கு வந்து அவங்க விக்க பார்ப்பாங்க. அதனால அந்த பிரீமியம் ஜோன்லயே எல்லாத்தையும் விக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே பிரைஸ கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டுவாங்க. அப்போ அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப கீழ இறக்கறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ, அதனால தான் வந்து பிரைஸ் அந்த ஜோன்லயே வந்துட்டு ஆக்சிலேட் ஆயிட்டு ஸோ, அப்ப என்ன இதுன்னா, பிரைஸ் வந்துட்டு கீழ தான் வந்து வரப்போது. ஆனா, அவங்களுக்கு வந்து கீழ அவ்வளோ சீக்கிரத்துல வராம, நல்ல பிரைஸ்லயே விக்கிறதுக்காக அவங்க இது பண்றதால, அவங்க என்ன மாதிரியான ஒரு ட்ராப் வந்து குடுப்பாங்க அப்டின்னாச்சுன்னா, 2 விதமான ட்ராப் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, மார்க்கெட்ட புல்லிஷா உங்ககிட்ட காட்டுவாங்க. அது புல்லிஷா காட்டுறது எதுல காட்டுவாங்க அப்டின்னாச்சுன்னா, லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு மார்க்கெட்ட வந்துட்டு புல்லிஷா வந்து காட்டி, உங்கள வந்து எதையாவது வந்து பை பண்ண வைப்பாங்க. அதன் மூலமா அவங்க வந்து செல் பண்ண வேண்டிய நெனச்சத செல் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட்ட வந்து சரக்குன்னு இறக்குற மாரி இறக்கி, ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்டின்ற ஒரு ஃபீலிங்க கொண்டு வந்து, ஷார்ட் செல்லர்ஸ வந்துட்டு செல் பண்ண வச்சுட்டு, திருப்பி மார்க்கெட்ட மேல கொண்டு போயி, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ பை பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்க ஸ்டாப் லாஸ்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு செல் பண்ணிடுவாங்க. இப்ப ஸ்டாப் லாஸ் வந்து இவங்க ஷார்ட் செல்லர்ஸ் வந்து பை ஆர்டர் தானே போட்டிருப்பாங்க. அந்த இடத்திலேயே வந்துட்டு அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ட்ராப் வந்து பண்றதுக்கு வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. இந்த லிக்விடிட்டி இன்ஜினியரிங். ஸோ அப்ப இத வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இத எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம் இப்போ இது பண்றதுக்காக நம்ம இப்ப அப்படியே ஜம்ப் ஆயி லோயர் டைம் ஃப்ரேம்க்குள்ள போப்போறோம். அதுவும் நம்ம உடனே உடனே போப்போறதில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு 1 ஹவர் சார்ட்டுக்குள்ள போறோம். 1 ஹவர் சார்ட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப 1 ஹவர் சார்ட்டுக்குள்ள வந்த உடனே, இதுல பாருங்க நம்ம அங்க வந்து நம்ம பிரைஸ் வந்து எதுக்குள்ள இருந்தது? பேரிஷ் ஓபில இருந்தது. செல்லர் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ இங்க என்னவா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, இங்கேயும் பிரைஸ் வந்து செல்லர் ஜோன்ல தான் வந்து பிரைஸ் வந்து இருக்கு. ஸோ இதுலயும் வந்துட்டு நீங்க ம மார்க் பண்றதுக்கு நீங்க இன்னும் வந்து தள்ளி கூட நீங்க வந்துட்டு மார்க் பண்ணலாம். நீங்க அதுக்கு வந்து பண்ண வேண்டியது என்ன அப்டின்னாச்சுன்னா, ஏன்னா அது 90 டேஸ் 90 டேஸ்ல இந்த ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ போட்டீங்க. ஆனா இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு 1 ஹவர் சார்ட்டுக்கு வந்ததால, அத வந்துட்டு நீங்க அப்படியே ஒரு 6 மடங்கு வந்து நீங்க ஏத்திக்கலாம். இப்ப 54ன்றது வந்து ஒரு 100ன்னு கூட நீங்க வந்துட்டு போட்டுக்கலாம் நீங்க. அது உங்களுடைய சாய்ஸு. நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கங்க. ஏன்னா நானும் வந்து இப்ப வேணா ஒரு அட்ஜஸ்ட் பண்றேன் உங்களுக்கு ஒரு இதுக்காக. இப்ப ஏற்கனவே 54ல இருக்கா, இந்த 54ல இருக்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 100ஆ போட்டுக்கிறேன். லுக் பேக் பீரியட். ஏன்னா இது 1 ஹவர் கேண்டிலு. முன்னாடி பார்த்தது வந்து இது. ஓகே. போட்டேன் நானு. இப்ப போட்ட உடனே உங்களுக்கு வந்து மார்க் வந்து மாறிருக்கு பாருங்க. லோ வந்து இங்க காட்டுது. எதுல 23,949ல.
ஹை வந்து 25,116 மிட் வந்து 24,532. ஸோ ஓகே. இப்ப பிரைஸ் வந்து எந்த ஜோன்ல இருக்கு? இப்ப பிரைஸ் வந்து இந்த இதுக்கும், இதுக்கும் வந்துட்டு மிடி மிடில்ல இருக்கு. அப்போ வந்துட்டு அதாவது மிட் லைனுக்கும் ஸ்விங் ஹைக்கும் இடையில தான் வந்து பிரைஸ் இருக்கு. இந்த இடத்துல இருக்கு பிரைஸ். ஸோ அப்ப வந்து பிரீமியம் ஜோன்ல தான் இருக்கு. பிரீமியம் ஜோன்ல இருக்கு அப்டின்னாச்சுனாலே, அது வந்து என்னது? செல்லர் பிளேஸ். செல் பண்ற இடம் அது. அந்த இடத்துல வந்துட்டு பையிங்க பத்தி நம்ம யோசிக்கக் கூடாது. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் பிளாக் ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு ரூல் சொல்லியிருக்கிறேன் நானு. ஆர்டர் பிளாக் பக்கத்துல வந்துட்டு, அவுங்க இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு ட்ராப்ப வந்து செட் பண்ணுவாங்க. ட்ராப்ப எப்படி செட் பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, ஆர்டர் பிளாக்க போயிட்டு, அது தொட்டுக்கிட்டு வருமா? இல்ல தொடாம கீழ வருமா? அப்டின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வந்துரும். இப்பவும் வந்திருக்கும் உங்களுக்கு. இது என்ன ஆகும்? அப்டின்ற ஒரு கொஸ்டின் வந்துரும். ஸோ, அப்ப இந்த இந்த ஒரு இந்த ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட் அவங்களுக்கு நல்லா தெரியும் அது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அது மேல போய் தொடர மாரி கொண்டு போவாங்க. கொண்டு போறப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா வந்துட்டு ஆ இந்த ம் மார்க்கெட் மேல வந்து புல் பண்ணி கொண்டு போறப்ப, அவங்க வந்துட்டு பை ஆர்டர் வந்துட்டு அதாவது சீக்கிரமா என்ட்ரி ஆகும். சீக்கிரமா என்ட்ரி ஆகுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, புல்லிஷ்ன்னு நெனச்சு வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. லாங் பொசிஷன்ல வந்துட்டு உள்ள குடுப்பாங்க. அதுக்கப்புறமா கீழ எறக்கிக்குவாங்க. கீழ எறக்குன உடனே இவங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஸோ இந்த இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராப்ஸ் வந்து நடக்கும். ஆ செல்லர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, கீழ எறக்குவாங்க. கீழ எறக்குனோனே மார்க்கெட் கீழ எறங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் செல் பண்ணுவாங்க. அப்புறம் மார்க்கெட்ட மேல தூக்குவாங்க. தூக்குன உடனே அவங்க ஸ்டாப் லாஸும் வந்து போகும். ஸோ இந்த மாரி வந்து ட்ராப் வந்து செய்யற ஒரு எடம். ஒரு ஒரு தோராயமா எந்த இடத்துல, எந்த ஏரியால இவங்க பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த ஆர்டர் பிளாக் பக்கத்துல வந்து இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இப்ப நம்ம பிரைஸ் வந்து எங்க இருக்கு அப்டின்னு பார்த்தோம்னா, ஆர்டர் பிளாக் பக்கத்துல தான் இருக்கு. இன்னைக்கு நடந்தத பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு 1 ஹவர் சார்ட்ல வந்துட்டு நம்ம லைவ்ல இருக்கோம். பிரைஸ் வந்து எங்கேயுமே மூவ் ஆகல. ஆனா லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்திருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் மேல போன மாரி போயிருக்கும். நெறைய பேர் கால் வாங்கியிருப்பாங்க. அப்புறமா அது கீழ இறங்கியிருக்கும். உடனே வாங்குன கால வித்திருப்பாங்க. புட்டு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் திருப்பி மேல போயிருக்கணும். வாங்குன புட்ட வந்து ஸ்டாப் லாஸ்ல போட்டு வெளில வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இத வந்து நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இப்ப நான் இந்த இத வந்துட்டு நான் அப்படியே ஜூம் கொஞ்சம் பெருசாக்குறேன் நானு. ஓகே. இப்போ 1 ஹவர் சார்ட்ல வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது வந்து லோ, ஹை, இது வந்து லோ, ஹை, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், மார்க்கெட் வந்து பேரிஷ் அப்படின்றத வந்துட்டு காட்டுது. நல்லா காட்டுதுங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. இந்த இடத்துல இருந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப்படியே வந்து மேல போயிருக்கு. இதுவரைக்கும் மேல போனதுக்கு அப்புறமா, மார்க்கெட் வந்து மேல போல. மேல போகாம இந்த லெவல்ல வந்து அது நின்றுச்சு. இந்த லெவல்ல வந்து அது நின்றுச்சு. அப்ப இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இதுல நல்லா இந்த 2 கேண்டிலையும் பாருங்க. இந்த கிரீன் கேண்டிலையும் இந்த கிரீன் கேண்டிலையும் பக்கத்துல இருக்கிற ரெட் கேண்டிலையும் பாருங்க. 2த்தையுமே ஒரே லெவல்ல வந்துட்டு அந்த ஹை லெவல்ல இந்த லெவல்ல வந்துட்டு ஒரே லெவலா வச்சிருக்கிறாங்க பாருங்க. சோ, அப்ப ஒரே லெவலா வைக்கிறப்ப, இந்த மாரி ஒரு 2 கேண்டில், 3 கேண்டில் வந்துட்டு ஒரே லெவல்ல வருது அப்டின்னாச்சுன்னா, நம்ம ரீட்டெய்லர் மைண்ட்ல வந்து என்ன செட் ஆகும் அப்டின்னாச்சுன்னா, இந்த லெவல தாண்டி மேல பிரைஸ் போயிடுச்சு, பிரேக் பண்ணிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, அது வந்து புல்லிஷ் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம வந்துருவோம். இதான் வந்து நார்மலா எல்லா ட்ரேடர்ஸும் நார்மலா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து திங்க் பண்றது. ஸோ இதுக்காக வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஈக்குவலான ஒரு ரேஞ்சுல வந்துட்டு கேண்டில வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அத தான் இங்க வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்க வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
இத நீங்க பாருங்க. இந்த கிரீன் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு இங்க வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இங்க ஓப்பன் ஆயிட்டு, இங்க வந்து குளோஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த விக் வந்து எங்கன்னா, இது ஓப்பன் ஆனது இங்க இருந்தாலும், அது கீழ இதுவரைக்கும் போயிருக்கு. இதுவரைக்கும். அப்ப ஓப்பன்ல இருந்து நல்லா கவனிங்க. நல்லா கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஓப்பன் ஆனது இது. கிரீன் கேண்டில பொறுத்தவரைக்கும் பாட்டம் தான் வந்து ஓப்பன். அப்ப ஓப்பன்றது வந்து இந்த இடம். காட்டுறேன் பாருங்க. இது லைன போட்டுறேன் நானு. ஹாரிசான்டல் லைன் ஓகே. மேக்னெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆ இந்த இடம். இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு, இந்த இடம் வரைக்கும் கீழ வந்துருக்கு. அப்ப எவ்வளோ வந்திருக்கு இது? 817 எ 748 அதுல ஒரு 17 இதுல ஒரு 800ன்னா 848 848 48ன்னா இதுல ஒரு 52 52 17 52 10 62 62 7 69 69 பாயிண்ட் வந்து கீழ இறங்கியிருக்கு. இதுல இருந்துட்டு 69 பாயிண்ட் கீழ இறங்கியிருக்கு. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஓப்பன் ஆனது அங்க. அதிலிருந்து கீழ 68 பாயிண்ட் வந்து கீழ இறங்கியிருக்கு. அப்ப கீழ இறங்குறப்ப, கேண்டில் என்ன கலர்ல இருந்திருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. கேண்டில் வந்து ரெட் கலர்ல இருந்திருக்கும். இந்த கிரீன் கலர்ல இருந்திருக்காது. இந்த கேண்டில் வந்துட்டு ரெட் கலர்ல வந்துட்டு இருந்திருக்கும். அப்படி ரெட் கலர்ல இருக்கிறப்ப, என்ன ஒரு ட்ரேடர்ஸ்க்குள்ள மைண்டுக்குள்ள ஓடும்? இது வந்து 1 ஹவர் சார்ட்ல 1 ஹவர் சார்ட்ல இந்த மாரி இறங்கியிருக்கு அப்டின்னாச்சுன்னா, அது 5 மினிட் சார்ட்ல எந்த எந்த லெவலுக்கு வந்து இறங்கியிருக்கும் அப்டின்றத வந்து பாருங்க. அப்போ 1 ஹவர்ல வந்து எத்தன 5 மினிட்ஸ் இருக்கு? ஆ 60 60 மினிட்ஸ் 60 மினிட்ஸ்ன்னா வந்து 30ஆ? 30 இல்ல. ஆ 60 டிவைடட் பை 5 15 15 கேண்டில் வரும். 15 கேண்டில் வந்து கீழ இறங்கிரும். 15 கேண்டில் வந்து கீழ இறங்குது அப்டின்னாச்சுன்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 15 கேண்டிலு ரெட் கேண்டிலு கீழ இறங்குது. அப்டின்றப்ப என்ன நடக்கும்? இதுவே வந்து நான் சொல்றது வந்து 5 மினிட் சார்ட். இதுவே வந்து 1 மினிட் சார்ட்டா இருந்ததுன்னா, அது எத்தன கேண்டில் இறங்கியிருக்கும்? 60 கேண்டில் இறங்கியிருக்கும். 1 மினிட்டுக்கு 1 அப்டின்றப்ப 60 கேண்டில் வந்து கீழ இறங்கியிருக்கும். அப்ப 60 கேண்டில் வந்து கீழ இறங்கியிருக்கு அப்டின்னாச்சுன்னா, அந்த 1 மினிட் சார்ட்ட பார்த்துட்டு இருந்திருக்கவங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணியிருக்கும்? மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்டின்றது வந்து தோணியிருக்கும். இப்ப புரியுதுங்களா? அதுக்கு தான் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, இந்த லோயர் டைம் ஃப்ரேம்க்குள்ள போயிட்டு மாட்டிக்காதீங்க அப்டின்றது. இந்த ட்ராப் எல்லாமே வந்து அதுல தான் அங்க தான் நடக்கும். அந்த ஏமாத்துற வேலை அதெல்லாம். நீங்க அதனால கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்க்குள்ள வரணும்னு. அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன் அப்டின்னாச்சுன்னா, மேல இருந்து வாங்க. டே சார்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ வாங்க. வந்தீங்கன்னா, நீங்க வந்து பதட்டப்பட மாட்டீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இவங்க வந்து ஏமாத்துறாங்க, போறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியா வந்து உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ, அப்ப இந்த டைம்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா, நெறைய பேர் வந்துட்டு புட் ஆப்ஷன வாங்கியிருப்பான். ஆப்ஷன் பையர்ஸா இருந்தா. இல்ல அவங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல பண்றாங்கன்னா, நெறைய பேரு ஷார்ட் பண்ணியிருப்பான். ஷார்ட் பொசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ, அப்ப என்ன ஆகும்னா, அடுத்தது என்ன ஆயிடுச்சு, இறங்குனது வந்து ஏறிடுச்சு டக்குன்ட்டு. ஏறுன உடனே அவங்க ஸ்டாப் லாஸ வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாச்சுன்னா, நல்லா சொல்றேன் கேளுங்க. இப்ப இதுலருந்து இதுவரைக்கும் இறங்கிடுச்சு. அப்ப இதுவரைக்கும் இறங்குன பின்னாடி, இங்க வந்து இடையில இங்க எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க அப்டின்னாச்சுன்னா, திருப்பி பிரைஸு இந்த கேண்டில் இருக்குல்ல, ப்ரீவியஸ் கேண்டில். இதான் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில். அப்ப இந்த கேண்டில்னுடைய ஹைய தாண்டிருச்சுன்னு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ போட்டிருப்பாங்க. ஏன்னா, இந்த கேண்டில் அவருடைய ஹைய வந்து தாண்டிடுது. தாண்டுன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ நான் அது காட்டிர்றேன் நான். ஏறக்குறைய அட
மேக்னெட் ஆன்ல இருக்கு. ஆஃப் பண்ணிடுவோம். ஏறக்குறைய இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. எங்க போச்சு? சாரி. இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கூட வச்சிருக்க மாட்டாங்க. இந்த 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 இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் இறங்கியிருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பான். ஏன்னா, அவங்களுடைய கணக்கு என்னன்னா, நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸு, சரி பிரைஸ் வந்து இதுவரைக்கும் இறங்கிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் தான். அதனால வந்துட்டு நம்ம வந்து புட் ஆப்ஷன் வாங்குவோம். இல்லாட்டினா ஷார்ட் பண்ணிடுவோம்னு பண்ணியிருப்பாங்க. இன் கேஸ் அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்றதால, இந்த கேண்டிலுக்கு இந்த கேண்டிலுடைய ஹைக்கு மேல கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னாச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. இப்ப இது என்ன ஆயிடுச்சு, பிரைஸ் இவ்வளோ தூரம் இறங்கிட்டு, மேல சர்க்குன்னு இதுவரைக்கும் ஏறிடுச்சு. இப்ப இதுவரைக்கும் ஏறுன உடனே, அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும் எல்லாருக்கும். ஹிட் ஆன இது வந்து ஒரு சைடு. இந்த ஷார்ட் பண்ணவங்க, புட் ஆப்ஷன் வாங்குனவங்களுக்கு. இவுங்க என்ன நெனைப்பாங்க, இன்னொரு குரூப் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன நெனைப்பாங்க, ஆஹா! இது பிரீவியஸ் கேண்டில்னுடைய ஹைய தாண்டிடுச்சு. தாண்டுனதான மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கு போயிடுச்சு. அதனால எல்லாம் கால் ஆப்ஷன வாங்கணும்னு சொல்லிட்டு இங்க போயிட்டு வாங்கிரும். இப்ப கால் ஆப்ஷன வந்துட்டு எந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப இந்த இது இந்த லைன் இங்க கொண்டு போறேன். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு கால் ஆப்ஷன் வாங்கிர்றாங்க. மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு வாங்கிர்றாங்கன்னு வச்சுக்கங்க. இல்ல இங்க வாங்கிர்றான்னு வச்சுக்கங்க. இங்க வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல வாங்கிர்றாங்க. இந்த இடத்துல வாங்கிட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ இந்த கேண்டிலுக்கு கீழ வந்து இ இந்த ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா? இதுக்கு கீழ போச்சுன்னா, அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளில வந்துருவோம். ஏன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இத வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இங்க எங்கேயாவது வந்துட்டு இத வந்து போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இது ஓப்பன் ஆனதுலருந்து கீழ இறங்கு ஏன்னா அது ரெட்டுக்கு மாறிடும். நல்லா கவனிங்க இது. இப்ப இங்க வாங்கிட்டாங்க கால் ஆப்ஷன இல்ல வந்து லாங் பொசிஷனோ எடுத்துட்டாங்க. இது சர்ருன்னு இங்க இறங்குறப்ப இங்க என்ன நடக்கும் அப்டின்னாச்சுன்னா, இந்த கேண்டில் இந்த கிரீனா தெரியிற கேண்டிலு அதனுடைய ஓப்பன் பிரைஸ்ல இருந்து கீழ வர்றப்ப அது ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். அப்ப ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகுறப்ப அவங்க வந்து பேனிக் ஆகும். சரி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளில வர பார்ப்பாங்க வித்துட்டு. அங்க மாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும். ஒவ்வொரு கேண்டிலா நீங்க வந்து குறிச்சுக்கிட்டீங்கன்னா நடக்கும். இது ஒரு ட்ராப். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, இதான் வந்து இன்டியூஸ் பண்றது. உங்கள வந்து தூண்டுறது. மார்க்கெட் ஏறுதுன்னு தூண்டுறது, மார்க்கெட் இறங்குதுன்றதும் தூண்டுறது. தூண்டி உங்கள தவறான ஒரு என்ட்ரிய வந்து குடுக்குறது. இப்ப பாருங்க. இப்ப அடுத்த கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டில். அப்ப ரெட் கேண்டில்னா ஓப்பனே இங்க ஓப்பன் ஆயிருக்கு. மேல ஓப்பன் ஆயி, சரசரன்னு மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு. இறங்குன உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆன்னு தெரியல. இது மார்க்கெட் புல்லிஷ் ஆனது தெரியல, பேரிஷ் ஆனது தெரியலன்னு ஒரே குழப்பத்துல வந்துட்டு நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்திருக்கிறப்ப, அது எங்க குளோஸ் ஆச்சோ, அந்த இடத்திலேயே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயி மேல போகுது. மேல போய் இந்த இடத்துல நிக்குது. இப்ப இன்னும் ஒரு கன்ஃப்யூஷன். இது மேல போகுமா? மேல வராதா? அப்படின்றது ஒரு கன்ஃப்யூஷன். அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இது எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ, எந்த இடத்துல குளோஸ் ஆச்சோ, அதோட அதே இடத்துல ஏறக்குறைய அதுக்கு கொஞ்சம் கம்மியா வந்து ஓப்பன் ஆயி, திருப்பி கொஞ்சோண்டு கீழ இறங்கியிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கீழ இறங்கியிருக்கு ஓப்பன் ஆயி. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கீழ இறங்கியிருக்கு. ஸோ, இப்ப இந்த ந 3 கேண்டிலையும் வந்து பார்க்கிறப்ப, உங்களுக்கு என்ன தோணுது அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து கீழ இறங்குற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தோணும். இப்படி தோணிட்டு இருக்கிறப்ப, இவங்க அடுத்த கேண்டில்ல என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து இங்க மேல இப்படி ஏத்துனாங்கன்னு வச்சுக்கங்க. இங்க யார் யாரெல்லாம் மார்க்கெட் வந்து இறங்குதுன்னு சொல்லி வாங்குனாங்களோ, அவங்க எல்லாருமே அடி வாங்குவாங்க. ஸோ, அப்ப இந்த இன்டியூஸ்மென்ட்ட எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த பிரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரே கேண்டில்னா அதாவது டெக்ஸ்ட் புக்ல வந்து நம்ம படிக்கிறப்ப, ஈக்குவல் ஹைட், ஈக்குவல் லோ அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஆனா பிராக்டிகலா பார்த்தோன்னா, அது ஈக்குவலாலாம் வராது. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதெல்லாம் தெரியும். அந்த கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது ஈக்குவல் ஹைட்ல, ஈக்குவல் லோலலாம் வந்துட்டு கேண்டில் இருக்காது. அது கொஞ்சம் வித்தியாசம் வரும்.
ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த இதெல்லாம் இப்போ இப்படி கொண்டு வரப்ப, நம்ம மைண்ட்ல வந்துட்டு என்ன செட் ஆகும் அப்படின்னாச்சுன்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு ரேஞ்ச் இது. அப்ப இந்த ரேஞ்ச உடைச்சுக்கிட்டு, அது வந்துட்டு மேல போச்சு அப்படின்னாச்சுன்னா புல்லிஷு, கீழ வந்ததுன்னா பேரிஷ் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து நம்மளுக்குள்ள வந்து ரீட்டெயிலர்ஸ்க்குள்ள வந்துட்டு செட் ஆகும். இத வந்து அவங்க சாதகமா பயன்படுத்தி, அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ வந்து மூவ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அப்ப நம்ம அப்படித்தானே திங்க் பண்ண முடியும் அப்டின்னாச்சுன்னா, நம்ம அப்படி திங்க் பண்ணக்கூடாது. நம்ம எத திங்க் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர தான் திங்க் பண்ணணும். அதனால தான் சொன்னேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் த கிங். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து கிங். அப்ப நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இங்க என்ன காட்டுது உங்களுக்கு? இங்க வந்துட்டு இது பேரிஷா வந்து காட்டுது. உங்களுக்கு மேல நம்ம வந்து இதுல வந்து பார்க்கிறப்பயும் நம்மளுக்கு என்ன என்ன நம்ம அப்சர்வ் பண்ணோம் நம்ம? இதுதான் வந்து பீக் இதுக்கு மேல வந்து இறங்குதுன்னு பார்த்தோம் டே சார்ட்லயும். இப்போ 1 ஹவர் சார்ட்ல வந்து பார்க்கிறப்ப, இது வந்து சிக்னலாவே வந்துருச்சு. ஆ பேரிஷ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு அந்த ட்ராப்ல வந்துட்டு போயிட்டு வந்து விழக்கூடாது. ஏன் விழக்கூடாது அப்படின்னாச்சுன்னா, இது புல்லிஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷனையும் எடுக்கக்கூடாது. இல்ல லாங் பொசிஷனும் எடுக்கக்கூடாது. இது பேரிஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பொசிஷனும் நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடாது. அப்ப என்னதான் பண்ணணும் நம்ம அப்படின்னாச்சுன்னா, இது உண்மையிலேயே வந்து இது ஒரு புல்லிஷ் மூவ்மென்ட்டா இருந்ததுன்னா, இது இங்க போயிட்டு இந்த ஆ பேரிஷ் ஆர்டர் பிளாக்குக்கு போயிட்டு, அது வந்து ரிவர்ஸ் ஆகும். இன்னொன்னு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த இது வந்து ஆர்டர் பிளாக் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில்ல ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து உள்ள வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. இந்த இந்த கிரீன் கேண்டில் வந்து ஏறக்குறைய ஹால்ஃப் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. அப்ப பார்ஷியலி வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ஒரு ஒரு பகுதி வந்து உள்ள போயிட்டு கீழ வந்திருக்கு அந்த ஆர்டர் பிளாக்ல. ஸோ அப்ப இத இத வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்துட்டு ஒரு குவார்ட்டர் லெவலுக்கு வந்துட்டு பிரைஸ் உள்ள வந்துட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு போல. பிரைஸ் வந்துட்டு இதுக்கப்புறமா வந்து போல. ஸோ அப்ப இந்த இத வச்சு பார்க்கிறப்ப நம்மளுக்கு என்ன தோணுது அப்டின்னாச்சுன்னா, அங்க வந்துட்டு அந்த செல்லர் ஜோன்ல வந்துட்டு, அதாவது அந்த ஆர்டர் பிளாக்ல வந்துட்டு லிக்விடிட்டி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு லிக்விடிட்டி கிடைக்கல. அதனால வந்து பிரைஸ் வந்து கொஞ்சமா அப்படியே ஸ்லைட்டா வந்துட்டு அப்படியே இறங்குது. ஸோ அப்படி இறங்குதுன்றப்ப நம்ம வந்துட்டு அத வந்து என்ன எடுக்கலாம்னா, இது வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஒரு இதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வரோம். அத வந்துட்டு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட வச்சு பார்க்கிறப்ப, அது வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுது. அப்ப ஆனா இந்த இடத்துல அவங்க எந்த சைடுமே மூவ் பண்ணாம, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்டின்னாச்சுன்னா, லிக்விடிட்டி அவங்க வந்து இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான வந்து அவங்க செல் பண்ண நெனச்ச பிரைஸ்க்கு வந்துட்டு சரியா கெடைக்கல. அதனால வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ராப் மாரி ஒரு சைட்ல வந்துட்டு சைட்வேஸ்ல வந்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மெயினான வந்துட்டு என்ன இது அப்டின்னாச்சுன்னா, இந்த இந்த மாரி ஒரு ட்ராப்ப குடுத்துட்டாங்க அப்டின்னு, இந்த மாரி ஒரு ட்ராப் வந்துருச்சு அப்டின்னாச்சுன்னா, நம்ம வந்து எதிர்பார்க்கிறது வந்து கீழ வர்றது தான் எதிர்பார்க்கிறோம். கீழ வந்ததுன்னா, நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், புட் ஆப்ஷன் வந்து வாங்க போறோம். இல்ல ஷார்ட் பண்ண போறோம். இன் கேஸ் அது மேல போச்சு அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணும் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணணும். இந்த ஆர்டர் பிளாக்க போயிட்டு அது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு, அங்க இருந்து அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா, இப்ப இந்த மாரி இங்க ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஒரே ஒரு கோடு மாரி தான் இருக்கு அந்த விக்கு. அப்படியே போயிட்டு கீழ இறங்கியிருக்கு. இங்கேயும் பாருங்க, அப்படியே போயிட்டு கீழ இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகியிருக்கா? அந்த மாதிரி ஒரு விக்கு வந்து இங்க உள்ள போயிட்டு சக்குன்னு கீழ வரும். அதுக்கப்புறமா வந்து இறங்கும். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். இல்ல புட் ஆப்ஷன் வந்துட்டு வாங்கணும். ஆனா, இப்ப வந்துட்டு அது கால் ஆப்ஷன் வாங்குறத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. இது வந்து பிரீமியம் ஜோன்ல இருக்கு. இது வந்து செல்லிங் இதுல வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப வந்து என்ன ஆகுது அப்டின்னாச்சுன்னா, ஓகே. இப்ப ஒரு சைடு மேல போச்சுன்னா என்ன பண்றதுன்னு பார்த்தோம். சரி இது இப்ப கீழ அப்படியே இறங்கிடுச்சுன்னா, நம்ம எப்ப வந்து புட் ஆப்ஷன வாங்குறது அப்டின்னாச்சுன்னா, இதுல இதுல தான் வந்துட்டு கேண்டில் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் அப்டின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் அப்டின்னாச்சுன்னா என்னன்னா, விக்லாம் அதுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. விக்குலாம் வந்து வராது. விக்குன்னா,
மேல ஒரு கோடு மாரி வருது பார்த்தீங்களா? கீழ ஒரு கோடு மாரி வருதுல்ல. அந்த மாரி விக்கு எல்லாம் வந்து இல்லாம, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் வந்து கீழ வந்து இறங்கும். இதுல இருந்து. இதுல வந்து கீழ வந்து இறங்குறப்ப, அடுத்து அந்த கேண்டில் இறங்கிட்டு, நெக்ஸ்ட் கேண்டில் இறங்குறப்ப, உங்களுக்கு வந்து எஃப்இஜி வந்து வரும். எஃப்இஜின்னா ஃபேர் வேல்யூ கேப்ஸ். அப்ப நீங்க வந்து எஃப்இஜிய வந்துட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் எஃப்இஜிய வந்து பண்ணல. இப்ப எஃப்இஜிய பண்றேன் நானு. பர்சனல்ல எஃப்இஜிய வந்து பண்ணிட்டேன் நானு. எஃப்இஜியும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா, எஃப்இஜியும் ஃபார்ம் ஆகும். அப்ப ஒரு கேண்டில் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கேண்டில் வந்துட்டு வருது. அப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பியரிஷ் எஃப்இஜி வந்து ஒண்ணு ஃபார்ம் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட்டு ரியல் மூவ் வந்து ஆரம்பிச்சுடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னாச்சுன்னா, அந்த டைம்ல வந்து புட் ஆப்ஷன் வந்து நீங்க வாங்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து புட் ஆப்ஷனோ, இல்ல ஷார்ட் பொசிஷனோ எடுக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இதுவரைக்கும் இறங்குனதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கு அப்டின்னாச்சுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இது நல்லா பாருங்க. இந்த இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நல்லா கவனிங்க இத. இது வந்துட்டு என்ன ஜோன் அப்டின்னாச்சுன்னா, இது வந்து ஆர்டர் பிளாக். இது வந்து ஆர்டர் பிளாக் புல்லிஷ் ஆர்டர் பிளாக். புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னாலே இன்ஸ்டிடியூஷன் வந்து பை பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ல பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு சிம்ப்டம்ஸ் என்னன்னா, இந்த மாரி லாங் விக் வரும். இந்த லாங் விக் ரிஜெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதே இங்க பாருங்க. இங்கேயும் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு லாங் விக்கு. பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துலயும் ஒரு லாங் விக் இருக்கு பாருங்க. பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி புல்லிஷ் ஓபில வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் வந்து இங்க வந்திருக்கு. இந்த கேண்டில்ல. வந்த உடனே கேண்டில் வந்துட்டு மேல ஏறிருக்கு. சறுக்குன்னு மேல ஏறிருக்கு. இதுவரைக்கும் ஏறிருக்கு. அப்புறமா திருப்பி கீழ வந்து இங்க குளோஸ் ஆயிருக்கு. குளோஸ் ஆனப்ப இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில்ன்றது. ஆனாலும் இத நம்பி நீங்க உடனே வந்துட்டு பொசிஷன எடுக்காதீங்க. அடுத்த கேண்டில்ல வந்து பாருங்க. அடுத்த கேண்டில் வந்து பார்க்கிறப்ப, அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி மேல போயிட்டு குளோஸ் ஆயிடுச்சு. குளோஸ் ஆனப்போ உங்களுக்கு எஃப்இஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப புல்லிஷ்ல வந்துட்டு இந்த மாரி புல்லிஷ் எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சுன்னா, நீங்க லாங் பொசிஷன் எடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நீங்க லாங் பொசிஷன் வந்துட்டு நீங்க எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அப்படியே ரிவர்ஸ்ல வச்சுக்கணும். நீங்க மேல இருந்து கீழ வர்றப்ப, உங்களுக்கு அந்த ஒரு கேண்டில் வந்துட்டு வரும். ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டிலு. அதுக்கு அடுத்தது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து எஃப்இஜி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்படி எஃப்இஜி வந்து ஃபார்ம் ஆகுறப்ப, நீங்க வந்துட்டு பொசிஷன் வந்து எடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இது சொல்றேன் பாருங்க. ஆ இங்க இல்ல. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. இல்ல, இல்ல. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன எஃப்இஜி. இந்த இடத்துல ஒரு பெரிய எஃப்இஜி. ஆனா இந்த எஃப்இஜி வந்து ஃபில் ஆயிடுச்சு இங்க. இந்த எஃப்இஜி ஆக்சுவலா வந்து காட்டுறேன் நானு. இந்த இது. இந்த இதும் இது வந்து ஒரு எஃப்இஜி. இது வந்து எஃப்இஜி வந்துட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து எஃப்இஜி ஆகும். இந்த பிரைஸ் கிராஷ் பண்ணி திருப்பி இந்த இத பிரேக் பண்ணதால அந்த எஃப்இஜி வந்து உங்களுக்கு டிஸப்பியர் மறைஞ்சு போச்சு. ஹெல்ப் ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது. இப்ப 1 ஹவர் சார்ட்ல நான் வந்து இத பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப என்ன நடக்குது அப்படின்றது வந்துட்டு நீங்க நல்லா பார்த்துக்கங்க. இந்த மாதிரி சைட்ல வந்துட்டு மூவ் பண்றப்ப நீங்க எதையும் வாங்காதீங்க. எதையும் வாங்குனாலும் எல்லாம் வேஸ்ட் தான். அது நீங்க ஆப்ஷனா இருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, அது சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6 6 மணி நேரம் ஆயிருக்கு. 6 கேண்டில் 6 மணி நேரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க. 6 மணி நேரம் 6 கேண்டிலு உங்க பிரீமியம் வந்து கரைஞ்சிருக்கும். குளோசிங் டைம்ல. அதனால வந்துட்டு நீங்க வாங்கியிருப்பீங்க. பிரைஸ் ஒரே லெவல்லயே இருந்திருக்கும். அப்படி இப்படியும் மேலயும் கீழயும் போயிட்டு ஒரே லெவல்ல இருந்ததெல்லாம் ஸோ இந்த மாரி வந்துட்டு ஒரு ட்ராப்ப வந்து செட் பண்ணுவாங்க. அவங்க அவங்க நம்மளுக்காக செட் பண்றது கிடையாது. அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இல்ல. அவங்க விக்கணும்னு நெனைக்கிறாங்க நல்ல பிரைஸுக்கு. அத வாங்குறதுக்கு ஆள் இல்ல அப்படின்றதால, பிரைஸ வந்துட்டு அந்த மாரி மூவ் பண்ணி,
ராங்கா என்ட்ரி நம்மள வ எடுக்க வச்சு, அத ஸ்டாப் லாஸு அந்த ஸ்டாப் லாஸ அவங்க வந்து ஹிட் பண்றது. இல்ல லாங் என்ட்ரில நம்ம வந்து பை பண்றோம்னா, அவங்க வந்து செல் பண்ணிக்குவாங்க. நம்ம செல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா, அந்த ஸ்டாப் லாஸ் வந்து பை ஆர்டரா இருக்கும். அந்த பை ஆர்டருக்கு அவங்க செல் பண்ணி அதையும் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த இதுதான் அவங்க வந்து பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுவும் வந்து ஒண்ணும் வேலைக்கு ஆகல அப்படின்ன பின்னாடி தான், அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இறக்குவாங்க அடுத்த லெவல். இப்ப புரியுதுங்களா? இப்ப அது இல்லாம இந்த இடம் வந்துட்டு ஒரு பையர் ஜோன் அது. எஃப்ஐஜின்றது வந்துட்டாலே ஒரு பையர் ஜோன் தான். அது அந்த எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத பத்தி நானு வந்து சொல்றேன் நானு. இப்ப இந்த எஃப்இஜி வந்து இங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, இந்த எஃப்இஜிய வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணல. எந்த கேண்டிலும் உள்ள வரல. அப்படின்றப்ப இது வந்து ஒரு ஃப்ரெஷ் எஃப்இஜி. அப்ப ஃப்ரெஷ் எஃப்இஜி அப்படின்றப்ப அது வந்து ஒரு வேலிட் எஃப்இஜின்னு அர்த்தம். அந்த இடத்துல கண்டிப்பா பையிங் வந்து சம்திங் நடக்கும் அப்படின்றது அர்த்தம். ஆனா இந்த எஃப்இஜி அப்படின்லாம் வந்துட்டு, இது பாதி தூரம் போயிடுச்சு. இது வந்து பார்ஷியலி வந்துட்டு ஃபில் ஆன ஒரு எஃப்இஜி. இந்த இந்த ஆர்டர் பிளாக். ஸோ, அதனால வந்துட்டு இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆ அந்த அளவுக்கு இருக்காது. எஃபெக்டிவா. அது வந்து பிரைஸ் வந்து சீக்கிரமா வந்து கடந்து போகும். இல்லாட்டினா டச் ஆக விடாமயே வந்து இறங்கிடும். ஸோ, இப்ப இந்த இதுல வந்து பார்த்துட்டோமா, சரி இப்ப இதிலிருந்து நம்ம டைரக்ட்டா 5 மினிட்ஸ்க்கு போயிடுவோம். எவ்வளோ குழப்பமா இருக்கு பார்த்தீங்களா? 5 மினிட்ஸ் நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஓகே. 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு என்ன காட்டுது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் த கிங். அதுதான் வந்து நீங்க பார்க்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து புல்லிஷ்க்கு வந்துருச்சு. இது வந்து புல்லிஷ். அப்ப மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல தான் வந்து இருக்கு. பிரைஸ் வந்து கீழ வந்துட்டு போகுது. இதுக்கு இடையில வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. ஆ என்ன இல்ல? ஆ ஓகே, 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 ஓகே. ஸோ இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. எஸ். எஃப்இஜி தான அது? எஃப்இஜி தான். நான் 2 இண்டிகேட்டர் போட்டிருக்கு. அதுல ஒரு இது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எஃப்இஜி ஒண்ணு இருக்கு. இந்த எஃப்இஜி வந்து இதுவரைக்கும் எதுவுமே வந்து டச் பண்ணல பாருங்க. எதுவுமே டச் பண்ணல பிரைஸ் எதுவுமே. அதனால இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பை வந்து இருக்கும். ஸோ இந்த பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து இத நோக்கி வரும். ஆனா எவ்வளோ சீக்கிரத்துல வருது, எப்போ வருது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அக்யூரேட்டா வந்து சொல்ல முடியாது. ஆனா அடுத்த மூவ் வந்து அது வந்து பிரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வரும். இது வந்து என்ன லெவல்ல இருக்கு? 785 இப்ப இருக்கிறது வந்து 845 785 அந்த லெவலுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இறங்கும் இது. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு பேரிஷ்ல தான் வந்து இருக்கு உங்களுக்கு. இதுக்கு மேல வந்துட்டு ஒரு புல்லிஷ் ஓபி இருந்து அது வந்து செல்லர் ஏரியா வந்து. ஸோ அதையும் வந்து இது வந்து டச் பண்ணிட்டு இறங்கியிருக்கு பாருங்க இந்த இது. இந்த பார்ஷியலா தான் வந்து டச் பண்ணியிருக்கு. ஃபுல்லா வந்துட்டு டச் பண்ணல அது. அது வந்து இறங்கியிருக்கு. அத விட்டோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த எஃப்இஜி இருக்கு. இது வந்து பையர்ஸ் ஏரியா. அதையும் முடிஞ்சதுன்னா, இது வந்து ஆர்டர் பிளாக். ஸோ ஃபைனல் அப்டின்னு சொன்னோம் அப்டின்னாச்சுன்னா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்ப இந்த ஜோன் வந்து என்ன ஜோன் இது? இப்போ பிரைஸ் இருக்கிறது வந்து செல்லர் ஜோன். அ அதாவது பிரீமியம் ஜோன். இத பாருங்க. இந்த இதுக்கும், இந்த மிடில் லைனுக்கும், இந்த இதுக்கும் இடையில வந்துட்டு பிரைஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு கீழ வந்து இறங்கும். செல்லிங் ஏரியால இருக்கு. அதனால வந்து கீழ தான் வருது. இந்த எஃப்இஜி வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றப்ப அது கொஞ்சம் பையிங் வந்து இருந்ததுன்னா, பையிங் நடக்கும். ஸோ இந்த இடத்துக்கு பிரைஸ் வர்றப்ப, அத என்ன பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, ப்ராஃபிட் பண்றவங்க டக்குன்னு எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அது கிராஸ் பண்ண பின்னாடி திருப்பி என்டர் ஆயிக்குவாங்க. என்டர் ஆயிட்டு அடுத்தது இதுவரைக்கும் வருவாங்க. இப்ப இத வந்துட்டு கிராஸ் பண்ணுதா என்னன்னு டவுட் வந்ததுன்னா, இங்க வெளில வந்துருவாங்க. வந்துட்டு அப்புறம் இத கிராஸ் பண்ணபடி திருப்பி பொசிஷன் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இங்க வரும் இது மிடில் இந்த இது. இது இதுவும் ஒரு எஃப்இஜி தான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு.
ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல வந்துட்டு அது மேபி ரிவர்ஸ் ஆகலாம். அது என்ன ஆர்டர் பிளாக் 641 24,641 அது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ அந்த ஆர்டர் பிளாக் எல்லாமே இடையில லோ டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ஆர்டர் பிளாக்க வந்துட்டு எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு உங்கள ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், இது புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு. இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்டின்னு நினைப்போம் பிரைஸ். ஆனா அது ரிவர்ஸ் ஆகுற மாரி காட்டி திருப்பி இறக்கி கொண்டு போவாங்க. அதனால லோயர் டைம் ஃப்ரேம்ல வர ஓபிய வந்துட்டு நீங்க அதிகமா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நம்பக்கூடாது. லோயர் டைம் ஃப்ரேம்ல. நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 5 மினிட்ல. அதனால வந்து அதிகமா நம்பக்கூடாது. அடுத்தது இங்க ஒரு இது இருக்கு. ஆனா மெயினான ஆர்டர் பிளாக் வந்து இந்த ஆர்டர் பிளாக் தான். அதனுடைய ரேஞ்ச் என்னன்னா 24,470. அதுக்கப்புறமா இங்க வந்து ஒரு டபுள் இது இருக்கு பாருங்க. இதான் 24,375. இதுதான் வந்து மெயினான ஒரு இது. 5 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ்க்கு போவோம். ஆ 15 மினிட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல வருது. ஆ 24,000 அ 600 760 760 கிட்ட வந்துட்டு பிரைஸ் வந்து இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இது வந்து பார்ஷியலி வந்துட்டு என்டர் ஆயிருக்கு பிரைஸ். ஸோ அதனால வந்து இது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது இந்த எஃப்இஜி. இந்த எஃப்இஜி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்ன லெவல்ல இருக்கு அப்டின்னாச்சுன்னா, 24,696ல இருக்கு. ஸோ ரவுண்டா வச்சுக்கணும்னா 24,700 வச்சுக்கங்க. 700 டூ 650ன்னு வச்சுக்கங்க. 700 டூ 650 ஒரு எஃப்இஜி. ஸோ அந்த எஃப்இஜி அது பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்தது வந்து கீழ வந்து இந்த லெவலுக்கு வந்துரும். ஆ 24,600க்கு வரும். இந்த மாரி ஒவ்வொரு லெவலா வரும். லெவலா வந்து இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு சப்போர்ட் அப்டின்றது இந்த இடம். இது வந்து எந்த இதுல 15 மினிட் சார்ட்ல. அதுவே வந்து 30 மினிட்ஸ் சார்ட் போறேன். 30 மினிட்ஸ் சார்ட் போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்குது. ஸோ எந்த இடத்துல இருக்கு? ஆர்டர் பிளாக் மெயினான ஆர்டர் பிளாக்கு. மெயினான ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு. இந்த இடத்துல வருது. கீழ. அதாவது எந்த லெவல்ல அப்டின்னாச்சுன்னா, 24,380 அதுதான் வந்து மெயினான இது. இப்ப திருப்பி நானு 1 ஹவருக்கு போயிர்றேன் நானு. 1 ஹவருக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இங்க வருது. அதான் 300 சாரி 524,557 அதுலருந்து இது வரைக்கும் இருக்கு. இது வந்து எஃப்இஜி வந்து இருங்க. எஃப்இஜி. ஓகே. ம். இதுவரைக்கும் 24,374 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் வந்து எங்க மூவ் ஆகுது அப்படின்றத நீங்க வந்து பார்த்துங்க அது. இது எல்லாமே வந்து பிரீமியம் ஜோன்ல தான் இருக்கு. இப்போதைக்கு வந்து பிரீமியம் ஜோன்ல தான் இருக்கு. அதனால வந்து இது டவுன்ல தான் வரும். ஸோ அந்த எஃப்இஜிலாம் வரப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு கேர்ஃபுல்லா இருங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பிரைஸ வந்து மூவ் பண்ணிட்டு ஏமாத்த பார்ப்பாங்க. அப்படி இப்படியும், அப்படி இப்படியும், அப்படி இப்படின்ட்டு. அதனால பொதுவா வந்து அந்த எஃப்இஜி வரப்ப, நீங்க ஏற்கனவே பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த எஃப்இஜி வரப்ப வெளில வந்துட்டு, அத கிராஷ் பண்ணிட்டு போறப்ப நீங்க திருப்பி உள்ள என்டர் ஆயிக்கலாம். இல்ல சில டைம் அது வந்து அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா வந்து கிராஷ் பண்ணிட்டு போயிடும் அது. அந்த நேரத்துல நீங்க வந்துட்டு ஒண்ணும் எக்ஸிட்லாம் ஆக வேணாம். உங்க பொசிஷன வந்துட்டு ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் நீங்க. ஓகே. இப்ப இந்த ட்ராப்ப பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா, இத டெய்லி நீங்க மார்க்கெட்ல வந்துட்டு வாட்ச் பண்றப்ப, இதே மாரி டிஃபரண்ட் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து 1 ஹவர் அந்த மாரி இதுல வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஐடியா வந்துட்டு கெடைக்கும். அதனால வந்துட்டு ம் இன்டியூஸ்மென்ட் அப்டின்றது வந்துட்டு, இந்த மாதிரி வந்து நம்மள வந்து ட்ராப் பண்றது தான். ஒரு ஈக்குவலான வந்துட்டு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினா ட்ரெண்ட் லைன வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் லைன ஃபார்ம் பண்ணி, அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணிட்டு போகுது அப்படின்னாச்சுன்னா, நம்ம என்ன நினைப்போம்? ஓ! புல்லிஷு இல்ல ட்ரெண்ட் லைன உடைச்சுட்டு கீழ வருது அப்படின்னாச்சுன்னா, பியரிஷ்ன்னு நெனைப்போம். அந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைன அவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க.
அது தன்னால மார்க்கெட்ல கிரியேட் பண்றது இல்ல. அவங்க தான் கிரியேட் பண்றதே அத. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் நம்ம, மார்க்கெட்டு தே ஆர் நாட் ட்ரேடர். தே ஆர் மார்க்கெட் மேக்கர். மார்க்கெட் கிரியேட்டர் அவங்க. அவங்க தான் இந்த சார்ட், இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் கிரியேட் பண்றது. புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் லைன நம்புறது, அத நம்புறது, இத நம்புறது எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்துட்டு, அவங்களுடைய இத வந்துட்டு சாதிச்சுக்குவாங்க. அவங்களுடைய இத நோக்கத்த. ஸோ நீங்க பாருங்க. ஆனா இது வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தி போட்ட இந்த வீடியோ வந்து, உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக் நாலேட்ஜ தான் குடுத்துருக்கும் அப்படின்றது எனக்கு என்னுடைய மனசுக்கு படுது. ஏன்னா, இதுல இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தி நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு நெறைய இருக்கு. இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது வந்து ஒரு ஏமாத்துறது. ஒருத்தர வந்துட்டு ஒரு வழியில ஏமாத்த மாட்டாங்க. பல வழியில ஏமாத்துவாங்க. நம்ம வந்து அந்த எல்லா வழியும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். இப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு கத்துருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன யூஸ் பண்ணி எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து கத்துக்கணும். அதேபோல ஒரு மார்க்கெட் நியூஸ் வருதுன்னா, அந்த நியூஸ வச்சுட்டு நம்மள ஏமாத்துவாங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க எலக்ஷன் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா, சடனா மார்க்கெட் இறங்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறும். அப்ப எதுக்கு இறங்குச்சு, எதுக்கு ஏறுச்சுன்னா, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸு. அதுக்காக வந்துட்டு அத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி வந்துட்டு ட்ராப் பண்ணுவாங்க. நியூஸ் வருதுன்னா, அத ட்ராப் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு நியூஸா இருக்கும். அதுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா ரீட்டெய்லர் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத யூஸ் பண்ணி ஒண்ணு பண்ணுவாங்க. இப்பவுமே வந்துட்டு ஏதாவது கொரோனா வருது, அது வருது, இது வருதுன்னா, அத வச்சு கொஞ்சம் ட்ராப் பண்ணுவாங்க. வார்ன்னா அத வச்சு ட்ராப் பண்ணுவாங்க. வார் நின்னு போச்சுன்னா, அத வச்சு ஒரு ட்ராப் நடக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அவங்க லிக்விடிட்டிக்கு வந்துட்டு அவங்க லிக்விடிட்டி இன்ஜினியரிங்ல ஒரு பார்ட். அதுல ஒரு பார்ட் தான் வந்து இந்த இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது. ஓகே. ஆ ஃபர்தரா நம்ம வந்து பார்ப்போம். நெறைய பார்ப்போம் இன்டியூஸ்மென்ட்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இதா வந்து பார்ப்போம். இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆ இன்டியூஸ்மென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் நீங்க எக்ஸ்போர்ட்லாம் ஆகல. ரொம்ப எக்ஸ்பெர்ட்டாலாம் வந்துட்டு நீங்க இல்ல. இதான் வந்து பேசிக்கு. இதுலருந்து நம்ம நெறையா வந்து கத்துக்கணும். இதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுங்க மார்க்கெட்ட. வாட்ச் பண்ணி என்னென்ன மாரி நடக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.